ராமனைத்தான் போற்றினார்கள். இது ராட்சசர்கள் என்று மட்டும் கொள்ள வேண்டாம். ஆழ்வார்களுக்குள்ளேயும் பல கோஷ்டிகள் உண்டு. கண்ணனுக்கென்னே பிறந்தவர்கள் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும். ராமனுக்கென்றே பிறந்தவர் குலசேகர ஆழ்வார். அப்படி பார்த்தாலும் நம்மாழ்வார் முதலானவர்களும் ராமனையே உயர்ந்தவராக கூறுகிறார்கள். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். ஒருவன் கற்க வேண்டும் என்றால் இனிமையானபடியாலும் அவரே நமக்கு நன்மையை கொடுப்பார் எந்த தன்மையாலும் ராமன்தான் கற்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்னால் கண்ணனை அப்படி சொல்லவில்லை. அதே போலத்தான் ஆண்டாளும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திறவாய் என்று தெரிவிக்கிறார். மனத்துக்கினியான் என்று ஆண்டாள் பெயர் கொடுத்ததும் ராமனுக்குத்தான், கண்ணனுக்கு அல்ல. கண்ணனுக்கு அவள் கொடுத்த பெயர் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். ஒரு பெண் கண்ணனை விட்டு பிரிந்தால் எவ்வளவு துன்பப்படுவாள் என்று அவர் புரிந்து கொள்வதே கிடையாது. அதனால்தான் இத்தனை கோபிகளையும் விட்டுவிட்டு 10 வயது ஆனவுடன் மதுரைக்கு சென்றார். திரும்பவும் வந்து அவர்களுக்கு அனுகிரகித்தார் என்று சரித்திரம் இல்லை. ஆனால் ராமன் அப்படியல்ல. கைப்பிடித்தது ஒரே பெண்ணான சீதையை, ஒரே மனைவிதான். அந்த மனைவியையும் எப்பாடுபட்டாவது காத்து லங்கையிலிருந்து மீட்டு விட வேண்டும் என்று தான் போராடினார். ஆகையால் மனத்துக்கினியான், நம் மனதை புரிந்து கொண்டு நமக்காக யார் முயற்சிக்கிறாரோ அவர்தானே இனிமையவராக நமக்கு இருப்பார் என்று ஆண்டாள் பாராட்டுகிறார். மனத்துக்கினியானை பாட, அவனுடைய நாமங்களை எல்லாம் நாம் பாட வேண்டும். கண்ணனுடைய நாமங்களை பாடினால் போற உயிர் இன்னும் வேகமாக பிரிந்து விடுமா. ராமனுடைய நாமங்களை பாடினால் உயிர் பிரிந்து கொண்டிருக்கும் போதும் கூட தங்கி நின்றுவிடும். அத மிருத சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தம் என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். சஹஸ்ரநாமத்திலே பரவாசுதேவனுக்கான திருநாமங்களை பீஷ்மாச்சாரியார் சொன்னார். அதற்கு மேலே வியூகமூர்த்திக்கான திருநாமங்களை எல்லாம் சொன்னார். பிறகு அர்ச்சாவதாரங்கள், விபவாவதாரங்கள் இவற்றையெல்லாம் சொல்லும் பொழுது ராமனுக்காக சில திருநாமங்களை அமைத்துள்ளார். பரர்திகி, பரமஸ்பஷ்டா, துஷ்டா புஷ்டா சுபேக்ஷணா, ராமஹ விராமஹ விரதஹ மார்கோ நேயோ நயோநயா என்று தெரிவிக்கிறோமே. இந்த திருநாமங்கள் எல்லாம் ராமாவதாரத்தை பற்றி பீஷ்மாச்சாரியராலே சொல்லப்பட்டன. அந்த ராமனுடைய திருநாமங்களுக்கு என்ன ஏற்றம் என்றால், அவை உயிர் பிரிந்து கொண்டிருக்கும் தருவாயில் இருந்தாலும் காதில் விழுந்தால் உயிரை காப்பாற்றிவிடும். பரதன் தான் அக்னியில் குதித்து உயிரை விடுவதற்கு தயாராக இருந்தான். நேற்றைய தினம் பார்த்தோமே, 15வது ஆண்டு தொடங்கும் போது முதல் நாள் காலையிலே ராமனை நான் காணாவிட்டால் அக்னியில் குதித்து விடுவேன் என்று பரதன் சபதம் செய்திருந்தான். ராமனால் வர முடியவில்லை. பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். ஹனுமானை அனுப்பித்து, இதோ வந்துவிட்டார், அருகில் இருக்கிறார், மத்தியானத்துக்குள் வந்து விடுவார்னு சொல்வதற்காக தூது அனுப்பினார் ஹனுமானை. ஹனுமான் வந்து பரதனுக்கு ராமனுடைய கதையை சொன்னார். ராமன் கதைதான் பரதனுடைய உயிரையே தக்க வைத்தது. அதேபோல் அசோகவனத்திலும் சீதை தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கே தயாராகிவிட்டாள். அப்போது ராமச்சரித்திரத்தை பாடித்தான் ஹனுமார் உயிரை தக்க வைத்தார். அப்ப கண்ணனுடைய நாமம், கண்ணன் நாமமே குழறி கொன்றீர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வார் தன்னுடைய ஒரு கிளியை வளர்த்து வந்தார். அதற்கு கண்ணனுடைய நாமங்களையும் சொல்லிக் கொடுத்தார், ராமனுடைய நாமங்களையும் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் எப்போது நான் பகவானோடு சேர்ந்து ஆனந்தமாக இருக்கிறேனோ அப்போது கண்ணனுடைய நாமங்களை நீ சொல்ல வேண்டும். எப்போது அவனை விட்டு பிரிந்திருக்கிறேனோ அப்போது ராமநாமங்களை சொல்ல வேண்டும் என்று ஆழ்வார் சொல்லி வைத்திருந்தார். ஒரு முறை கண்ணனை விட்டு பிரிந்து மிகுந்த துக்கத்தில் இருக்கும் போது அந்த கிளி வந்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்லித்து. ஆழ்வார் பார்த்தார், முன்னமே உயிர் பிரிந்து கொண்டிருந்தது, அவனை விட்டு பிரிந்து ஆற்றாமையாலே இறக்கப் போகிறேன், இன்னும் கிருஷ்ணநாமத்தை சொன்னால் கண்ணன் நாமமே குடறி கொன்றீர், போற உயிர் இன்னும் வேகமாக போய்விடும் கிருஷ்ணநாமத்தை கேட்டால். ஆனால் ராமநாமம் மிருத சஞ்சீவனமானது. அந்த ஒரு நாமம் 1000 நாமங்களுக்கும் சமமானதுன்னு சொல்றோமே.
ராமஹா என்கிற ஒரு திருநாமம் சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே 1000 நாமங்களுக்கும் சமமானது. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பகவானுக்கு சொல்லப்பட்ட நாமங்கள் பற்பல. அதில் ஒன்று விரதஹா மார்கஹா என்று 2 திருநாமங்கள் வருகின்றன. அவற்றுக்கு தனித்தனியாகவும் வியாக்கியானம் சிலர் செய்துள்ளார்கள். அந்த 2 திருநாமங்களையும் சேர்த்து விரஜோ மார்கஹா என்று பராசர பட்டர் காட்டுகிறார். பரத்திஹி பரமஸ்பஷ்டஹா துஷ்டஹா புஷ்டஹா சுபேக்ஷணஹா ராமஹா விராமஹா விரதஹா மார்கஹா என்ற 2 அல்ல, விரதோ மார்கஹா விரஜோ மார்கஹா என்று ஒரே திருநாமமாக சேர்க்கிறார்கள். அதாவது விரஜஹா என்றால் ரஜோகுணம் அற்றதான ஒரு மார்க்கம். எந்த மார்க்கத்தில் ரஜோகுணமே இருக்காது. இந்த ஜீவாத்மா பாபத்தாலோ புண்ணியத்தாலோ என்ன மார்க்கத்தால் சென்றாலும் ஸ்வர்க்கத்தையோ நரகத்தையோ அடையலாம். அங்கிருந்து மறுபடியும் இந்த பூவுலகில் வந்து பிறந்துதான் ஆக வேண்டும். 1000 ஆண்டுகள் ஸ்வர்க்கத்தில் இருந்தாலும் 10,000 ஆண்டுகள் நரகத்தில் வாடினாலும் மறுபடியும் இந்த பூமியில் வந்து பிறக்கத்தான் வேண்டும். அப்ப இந்த பாதைகளிலெல்லாம் சத்துவகுணமும் உண்டு, ரஜோகுணமும் உண்டு, தமோகுணமும் உண்டு. ரஜோகுணமும் தமோகுணமும் இல்லாமல் சத்துவகுணம் மட்டுமே இருக்கக்கூடிய மார்க்கம் உண்டானால் அதற்கு தான் அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர். எந்த மார்க்கத்தாலே ஒரு ஜீவாத்மா முக்தியடைந்து பரமபதத்தை கிட்டுகிறாரோ அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர். இங்கு ஒளியான ஒரு உலகத்திலிருந்து தொடங்கி மேலே சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், வருணலோகம், மேலே வித்யுத் மின்னல் உலகம், பிரம்மாவினுடைய சத்தியலோகம், இதையெல்லாம் தாண்டி முடிவில் பெரும் பாழ் இந்த பிரகிருதியையே தாண்டி மேலே பரமபதத்தை சென்று அடைகிறார். அப்ப இந்த அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கே அதற்கு தான் விரஜஹா ரஜோகுணம் இல்லாத மார்க்கம் என்று பெயர். அந்த மார்க்கத்தையே கொடுக்கக்கூடியவன் ராமன். விரஜோ மார்கஹா என்றால் தன்னை பற்றியவர்களுக்கு சரணாகதர்களுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தையே கொடுக்கக்கூடியவன் என்று பொருளாகிறது. எங்கே கண்டோம்? ராமன் அப்படி கொடுத்தாரா என்றால் அந்த சரித்திரத்தை தான் நாம் இன்று காண வேண்டும். ஜட்டாயு மகாராஜருக்கு ராமன் எப்படி முக்தியையே கொடுத்தான், விரஜோ மார்கஹா அர்ச்சிராதி மார்க்கத்தையே ஜட்டாயுவுக்கு தான் கொடுத்தான் ராமன். அந்த ஜட்டாயு மோட்ச சரித்திரத்தை தான் நாம் இன்றைக்கு காண வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக இன்னும் சில சரித்திரங்களை பார்த்துவிட்டு ஜட்டாயு என்ன செய்தார், அவருக்கு பகவான் எப்படி மோட்சம் அளித்தார் என்பதை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். நேற்று நாம் கடைசியாக பார்த்தது பரதன் ராமனிடத்தில் பாதுகைகளை பிரார்த்தித்தான். எவ்வளவு கெஞ்சி பார்த்தாலும் ராமன் நாட்டுக்கு வருவதாக இல்லை. பித்ருவாக்கியத்தை காப்பதற்காக நான் காட்டுக்கு செல்லத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் பரதன் ராமனிடம் பிரார்த்தித்து உன்னுடைய பாதுகைகளை ஒரு முறை அணிந்து கொண்டு அதை என்னுடைய தலையில் கொடுக்க வேண்டும், அவற்றை கொண்டு போய் நான் நந்தி கிராமத்தில் வைத்து ராஜாவாக பாதுகைகளை கொண்டு நாட்டை நான் பாதுகாத்து வருகிறேன் என்று சொன்னான். ராமனும் பாதுகைகளை கொடுத்தார். ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹா என்று தெரிவித்தார் வால்மீகி. ஆனந்தத்தோடு பரதன் தேரில் ஏறி சத்ருக்னனோடு சேர்ந்து நந்தி கிராமத்தை நோக்கி சென்றான். அவனுக்கு பாதி சந்தோஷம் பாதி வருத்தம். தனக்கு இருந்த வருத்தம் தீர்ந்து விட்டது. ஆண்டாள் திருப்பாவையிலே வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று தெரிவிக்கிறார். கறவைகள் பென்ஷன் பாசுரத்தில் கடைசியாக வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று உள்ளது. என்ன 2 என்றால் அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி என்று 2 சொல்வார்கள். நமக்கு எப்போதுமே ஒரு விஷயத்தில் ஆசை மட்டும்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. வேண்டாத ஒரு விஷயம் விலக வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கலாமே. ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்றாலும் அதுவும் ஆசைதான். ஏதோ ஒரு கஷ்டம் நீங்க வேண்டும் என்றாலும் அதுவும் ஆசைதான். அப்ப ரக்ஷகன் காப்பாளன் என்று ஒருவன் இருந்தால் அவன் செய்ய வேண்டியது எது அனிஷ்டமோ, எனக்கு பிடிக்காதது எதுவோ அதை போக்க வேண்டும், எனக்கு இஷ்டம் எதுவோ அதை கொடுக்க வேண்டும். ஒன்று இல்லாமல் இன்னொன்று செய்தால் பாதிதான் அதிலிருந்து சுகம் கிடைக்கும். எடுத்துக்காட்டு, ஒருவனுக்கு அஜீரண வியாதி இருந்தது. அவனுக்கு சக்கர பொங்கல் சாப்பிட வேண்டும் என்று ஆசை. ஆனால் அஜீரணம் இருக்கும் போதே சக்கர பொங்கலை கொடுத்தால் அவரால் அனுபவிக்க முடியாது. இன்னும் தானே அஜீரணம் அதிகமாக ஆகும். அப்ப அனிஷ்டம், அவனுக்கு பிடிக்காதது என்ன? அஜீரணம் என்கிற வியாதிதான் அனிஷ்டம்.
இஷ்டம் என்ன? ஆசைப்பட்டது ஒரு சக்கர பொங்கல், இனிப்பான ஒரு பொருளை. அப்ப அனிஷ்டத்தை தொலைக்கவும் வேண்டும், இஷ்டத்தை கொடுக்கவும் வேண்டும். வெறும் அனிஷ்டத்தை மட்டும் தொலைத்தால், மருத்துவர் வந்தார், மாத்திரை கொடுத்தார், அஜீரண வியாதி தீர்ந்து விட்டது. மருத்துவர் சக்கர பொங்கல் பண்ணி கொடுக்க மாட்டார், அவர் மருந்து மட்டும்தான் கொடுப்பார், சக்கர பொங்கல் நாங்க பார்த்துக்கணும். ஆகையால் வருத்தத்தை அவர் தீர்ப்பார், மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டார். சரி, வருத்தத்தையே தீர்க்காமல் மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கலாமானால் கொடுக்கவே முடியாது. அஜீரணம் இருக்கும் வரை சக்கர பொங்கலை கொடுத்தாலும் அதை உண்டு அவன் ஆனந்தப்பட முடியாது, துக்கத்தோடு தான் இருப்பான். அப்ப அனிஷ்டத்தையும் போக்க வேண்டும், இஷ்டத்தையும் கொடுக்க வேண்டும். இதைத்தான் ரக்ஷணம் ரக்ஷணம் என்று தெரிவிக்கிறோம். கஜேந்திரனுக்கு 2 தேவைகள். ஒன்று, தன்னுடைய உடலை, இந்த முதலை பிடித்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து தன்னை காக்க வேண்டும். இது அனிஷ்ட நிவிருத்தி. இஷ்ட பிராப்தி என்னவென்றால், அந்த உயிரை காப்பதே அவனுக்கு முக்கியமான குறிக்கோள் அல்ல. நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ. பகவான் வந்தவுடனே கஜேந்திரன் கூறுகிறார், இந்த உடலை காப்பதற்காக நான் உன்னை அழைத்தேன் என்று தவறாக நினைக்காதே. கையில் ஒரு மலரை ஏந்திருந்தார் கஜேந்திரன். அந்த ஒரு குளத்துக்குள் சென்று தான் நீராடி அங்கிருந்த ஒரு தாமரை பூவை பறித்து அதை பகவான் திருவடியில் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதை பறித்து கொண்டு வரும் வழியில் தான் முதலை பிடித்து கொண்டது. அப்ப பகவானை அழைத்தது உடலை காப்பதற்காக மட்டுமல்ல. கரஸ்த கமலான்யேவ, கையில் தாமரை மலர் உள்ளதே, இதை உன் திருவடியில் சேர்க்க வேண்டும், அதற்காகவும் அழைத்தேன்னு சொன்னார். அப்ப அனிஷ்டம் முதலையினாலே உயிர் பிரிவது, அதை பகவான் போக்கிவிட்டார். இஷ்டம் திருவடிகளில் அர்ச்சனை செய்வது புஷ்பத்தை கொண்டு, அதையும் நிறைவேற்றி விட்டார். ஆனால் பரதனுக்கு ஒரு அனிஷ்டம் இருந்தது, ஒரு இஷ்டம் இருந்தது. இரண்டில் ஒன்றுதான் நடந்தது. அவனுக்கு அனிஷ்டம் என்ன? நீ ஸ்வதந்திரன், நீயே ராஜா, ராமனுக்கு நீ அடிபணிந்தவன் அல்ல, நீ ராஜாவாக உன் இச்சையின்படி நடக்கலாம் என்று சொன்னால் அவனுக்கு அனிஷ்டம். ஏனென்றால் இந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம் பாரதந்திரியம், அடிமையாக இருப்பது. அவருக்கு சொத்தாக இந்த ஜீவாத்மா இருக்கலாமே தவிர தானே ஸ்வதந்திரன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. பாரதந்திரியம் என்றால் வேறொருவருடைய ஆசைக்கு கட்டுப்பட்டு இருப்பது. சுவாதந்திரம் என்றால் வேறொரு ஆசைக்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல, என் ஆசைப்படி முடிவெடுத்து நடக்கலாம் என்பது. அந்த சுவாதந்திரத்தை பரதன் விரும்பவில்லை. அப்ப பரதனுக்கு அனிஷ்டம் தன் தலையிலே ராஜா என்ற பட்டம் இருப்பது, அதை அவனால் ஏற்க முடியாது. அவனுக்கு இஷ்டம் என்ன? ராமன் நாட்டுக்கு வந்து அவன் ராஜாவாக ஆக வேண்டும், இது இஷ்டம். இந்த 2 ஆசைகளோடு சென்றான். அதில் அனிஷ்டம் தொலைந்து விட்டது. எப்ப பகவான் பாதுகைகளை கொடுத்தாரோ அப்ப அனிஷ்டம், பரதன் தலையில் ராஜ்யம் இருந்தது, இனி இல்லை, பாதுகையின் தலையிலே வந்து விட்டது. அப்ப பரதனிடம் இருந்த அனிஷ்டம் தொலைந்து விட்டது. ஆனால் ராமன் திரும்ப நாட்டுக்கு வரவில்லை, பரதனுடைய இஷ்டம் பூர்த்தி பெறவில்லை. ஆனால் அந்த காலத்தில் நிறைவேறவில்லை. 14 ஆண்டுகள் கழித்து ராமன் மறுபடியும் வந்து பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சற்றே காலதாமதமாகத்தான் ஏற்பட்டது. ஏனென்றால் சரண்யனுடைய ஹிருதயத்துக்கு ஏற்றதாக அது இல்லை. நாம் ஒரு வருடம் ஒரு விஷயம் பிரார்த்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரணாகதி என்பது என்னது? எனக்கு ஏதோ ஒரு பொருள் வேண்டும், அதை அடைவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த வழியும் என்னிடத்தில் இல்லை. ஒருவரிடம் சென்றேன், அவருக்கு அதை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. அவர் காலில் விழுந்தேன், கெஞ்சினேன், நீர் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன், சரி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இதுதானே சரணாகதி. இந்த இடத்தில் ஒன்னே ஒன்று முக்கியம். என்னிடத்தில் எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் நான் எதை கேட்கிறேனோ அது யாரிடம் கேட்கிறேனோ அவருடைய எண்ணத்துக்கு முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. அவருக்கு சிபாரிசு பண்றதே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. நான் போய் எனக்கு சிபாரிசு பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு இடம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டால் எப்படி பண்ணுவார்? அவருடைய கொள்கை சிபாரிசு செய்வதில்லை என்று. அப்ப அவர் எண்ணத்துக்கு விருத்தமாக நான் கேட்டால் அதற்காக அவரிடத்தில் குறை உள்ளதுன்னு சொல்ல முடியாது. மற்ற எத்தனை பேர் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஔதாரியம், வள்ளல் தன்மை அவரிடத்தில் உள்ளது, கருணை அவரிடத்தில் உள்ளது. ஆனால் அவருடைய ஒரு கொள்கையை தான் விட்டு கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை. அதே போலத்தான் ராமனுக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம் என்பது தர்மம் என்று எண்ணம். அந்த தர்மத்துக்கு முரண்பட்டதாக பரதன் கேட்டபடியால் அதை ராமன் ஏற்கவில்லை. அவன் தலையில் இருந்த சுவாதந்திரத்தை மட்டும் போக்கிவிட்டார். ஆனால் தான் மறுபடியும் நாட்டுக்கு வரவில்லை. அதனால் தான் வால்மீகி 2 வகையாகவும் தெரிவிக்கிறார். சகாமம்
அனவாப்பியைவ என்று ஒரு ஸ்லோகம். அவன் தன்னுடைய ஆசை நிறைவேறலாமே திரும்பவும் அயோத்திக்கு வந்தான் என்று ஒரு ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹா என்று ஒரு ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அப்ப ஆனந்தத்தோடு ஏறினான், ஆசை நிறைவேறாமல் ஏறினான். எப்படி சொல்றதுனால், ஒரு பாதி ஆசை நிறைவேறிவிட்டது, தான் இனி ராஜா அல்ல, அதனாலே ஆனந்தம் வந்தது. ராமன் இன்னும் வரவில்லை ஊருக்கு, அதனாலே காமம் அனவாப்பியைவ, ஆசை நிறைவு பெறாதவனாகவே தான் திரும்பவும் சென்றார். பரதன் சென்றார், பாதுகையை ராஜ்யத்திலே நாட்டினார், தான் ராஜ்யத்தை பாதுகாத்து கொண்டு வந்தார். இந்த இடத்தில் பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்வதற்காக ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரம் என்று ஒரு பிரபந்தத்தை இயற்றியுள்ளார். அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தில் தெரிவிக்கிறார், ராமாத்மனஸ் பிரதிபதம் மணிபாதரக்ஷே விஸ்வம்பரஸ்ய வஹனேன பரீட்சிதாம் துவாம் விஸ்வஸ்ய தேவி வஹனே வினிவேஷயிஷ்யன் விஸ்ரப்தயேவ பரதோ பவதீம் யயாச்சே. என்ன தெரிவிக்கிறார்? பரதன் ராமனிடத்தில் பாதுகைகளை எதற்காக பிரார்த்தித்தார்? ராமன் வர வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டிருந்தார். திடீரென்று மனசு மாறி பாதுகையிடம் எண்ணம் எப்படி செல்லது என்றால், இத்தனை நாட்களாக ராமனுடைய பாதுகைகள் ராமனை தாங்கிக் கொண்டுள்ளனவோ இல்லையோ, ராமனுடைய ஒவ்வொரு அடியிலும் பாதுகையினுடைய பங்கு உண்டு. ராமன் இதுவரைக்கும் தவறாக ஒரு அடி எடுத்து வைத்ததே கிடையாது. அவன் செய்த முயற்சியெல்லாம் உலகத்தை ரட்சிப்பதற்காக. அவன் முயற்சிகள் அனைத்திலும் இந்த பாதுகையும் துணையாக இருந்துள்ளது. அப்ப இதுவரை இந்த பாதுகை தவறான பாதையில் சென்றது என்பதற்கு பேச்சே இல்லை, சரியான பாதையில் மட்டும்தான் சென்றுள்ளது. ஆகவே இதுதான் பரீட்சையம். பாதுகையை பரதன் பரீட்சை செய்து பார்த்தான். இதுவரை இந்த பாதுகை தவறு செய்துள்ளதா? மக்களை ரட்சிப்பது காரியம், அந்த காரியத்தில் நழுவி உள்ளதான்னு பார்த்தால், ராமன் இதுவரை என்னென்ன செய்திருப்பாரோ அனைத்திலும் அவரோடு கூட இருந்து தன்னை நிரூபித்துள்ளது. தனக்கு மக்களை ரட்சிப்பதற்கு தெரியும் என்று நிரூபித்துள்ளது. அதனால் பாதுகையினிடத்தில் தனக்கு நல்ல நம்பிக்கை வந்தவனாக பரதன் பிரார்த்தித்தான். ராமாத்மன பிரதிபதம் விஸ்வம்பரஸ்ய வஹனேன. விஸ்வம்பரன் உலகத்தையே ரட்சிப்பவரான ராமன். அந்த ராமனுடைய ஒவ்வொரு அடியிலும் இவர் தானே தாங்கி இருக்கிறார், பாதுகை தான் தாங்கி உள்ளது. அப்ப ராமனுடைய ஒவ்வொரு அடியினால் நடந்ததுன்னு மட்டும் வச்சுக்க வேண்டாம். அவருடைய ஒவ்வொரு முயற்சி, மக்களை ரட்சிப்பதற்கு அவர் செய்த ஒவ்வொரு முயற்சியிலும் பாதுகை தான் அவரை தாங்கி உள்ளது. ஆகையால் பாதுகை தன்னை நிரூபித்து விட்டது, தன்னுடைய சக்தி என்ன என்று. ஆகையால் பாதுகையினிடத்தில் தனக்கு ஒரு நம்பிக்கை வந்து பரதன் பாதுகையை பிரார்த்தித்தான் என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அழகாக சொல்வதுண்டு, பகவானை விட்டு பிரியாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏற்றம் வரும். அவரை விட்டு பிரிந்து விட்டால் தாழ்ச்சி கண்டிப்பாக வரும். நேத்தைக்கே பார்த்தோமே, லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரியாமல் இருந்தார், எந்த கெடுதலும் துன்பமும் அவருக்கு வரவில்லை. காட்டில் இருந்தார்கள், ராஜ்யம் இல்லை, மனைவியை விட்டு பிரிந்திருந்தார், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தன்னை யாரோ தவறாக பேசினார்கள், ஏசினார்கள் என்பது போல ஒரு வார்த்தை லக்ஷ்மணனுக்கு கிடையாது. ஆனால் பரதன் ராமனை விட்டு பிரிந்து மாமனுடைய வீட்டுக்கு சென்றானோ இல்லையோ, அவன் சென்ற போது ராமன் காட்டுக்கு வந்தபடியால் இவன்தான் குற்றவாளி, இவன்தான் குற்றவாளி என்று அனைவரும் சந்தேகப்பட்டார்கள், ஏசினார்கள். ஆகையால் பகவானோடு சேர்ந்திருந்தால் நன்மை, அவரை விட்டு பிரிந்திருந்தால் தாழ்ச்சின்னு தெரியறதோ இல்லையோ. இதை இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். கிருஷ்ணாவதாரமும் பகவான் செய்தார், ராமாவதாரமும் பகவான் செய்தார். ராமாவதாரத்தில் அவருடைய திருவடியை விடாமல், அதிலிருந்து பிரியாமல் பாதுகை இருந்ததோ இல்லையோ. ராமன் அதற்கு முன்னால் எத்தனை நாட்கள் நடந்தாலும் பாதுகைகளை அணிந்து கொண்டுதான் நடந்தார். அப்ப காலை விட்டு பிரியாமல் பாதுகை இருந்தது, பட்டாபிஷேகமே கிடைத்தது. என்ன வாழ்ச்சி கிடைத்ததுனால், ராமன் காலை விடாமல் பிடித்து கொண்டிருந்தபடியால் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் கிடைத்தது. அதே போல கிருஷ்ணாவதாரம் செய்த போது கண்ணனுடைய கையை விடாமல் கோவர்தன மலை இருந்தது, அதனால் அதற்கும் பட்டாபிஷேகம் நடந்தது. நன்னா கோவர்தன மலைக்குத்தானே உற்சவத்தையே பண்ணி அதுதான் உங்களை காக்கிறதுன்னு பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆகையால் பகவானின் கையை விட்டு பிரியாததால் கோவர்தனத்துக்கு பட்டாபிஷேகம், காலை விட்டு பிரியாததால் பாதுகைக்கு பட்டாபிஷேகம். ஆக மொத்தம் அவரை விட்டு பிரியாம இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அவரை விட்டு பிரிந்தால் அதசோ அபயங்கதோ பவதி, சேர்ந்திருந்தால் உதரம் அந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி என்று தெரிவிக்கிறார். அதே போல பாதுகை பாதுகைன்னு பகவானுக்கு யாரை சொல்றோம்?
சுவாமி நம்மாழ்வாரைத்தான் பாதுகை என்று சொல்வதுண்டு. ஷடாரி, கோயிலுக்கு சென்றால் ஷடாரி சாதிக்க வேண்டும்னு கேட்கிறோமே, பகவானுடைய திருவடி நிலைகளுக்கு ஷடாரி என்று பெயர் சொல்கிறோம். அதே ஷடாரி என்கிற பெயர்தான் சுவாமி நம்மாழ்வாருக்கும். ஷடம் ஷடம் என்று ஒரு காற்று, ஒரு குழந்தை பிறக்கிறதோ இல்லையோ, கர்ப்பத்தில் இருக்கும் போது அந்த குழந்தை கொஞ்சம் ஞானத்தோடு இருக்கும். ஆழ்வார் பாடுகிறார், கருவரங்கத்துட்கடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை. கர்ப்பத்தில் இருக்கும்போது அப்போதே எனக்கு திருவரங்கநாதனை தெரியும், அவர் இருக்கும் திசையை நோக்கி கைகூப்பினேன் என்று தெரிவிக்கிறார். ஆனால் குழந்தை பிறந்தவுடன் உலகத்தில் ஷடம் என்று ஒரு வாயு உண்டு. அந்த வாயு அந்த குழந்தையை மூடிக்கொள்ளுமாம். அதனால் அதற்கு முன்னால் இருந்த ஞானம் கூட மழுங்கடிக்கப்பட்டு சிறு குழந்தையாக எதுவும் தெரியாத குழந்தை, மற்றது தெரியட்டும் தெரியாமல் போகட்டும், பகவானை பற்றின நினைவு மறந்து போய் குழந்தை வளர்கிறது. அப்ப அந்த ஷடம் என்கிற வாயு நம்மையெல்லாம் மூடிக்கொள்கிறது. இப்ப நாம் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஷடத்தினுடைய தாக்கத்தை குறைத்து எப்படியாவது பகவானை அறிய வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆழ்வாருக்கு என்ன பெருமை என்றால், அவர் பிறக்கும் போதே ஷடம் என்கிற வாயு மூடிக்கொள்ள வரும்போது அதை கோபித்து கொண்டார். ஷட கோபன், ஷடம் என்கிற வாயுவை கோபித்து தள்ளிவிட்டபடியால் அவரை மூடிக்கொள்ளவில்லை. அப்ப கருவில் இருக்கும் போது எந்த ஞானம் இருந்ததோ அந்த ஞானத்தோடேயே பிறந்த பின்னாலும் ஆழ்வார் இருந்தார், மறக்காமல் இருந்தார் பகவானை. ஆகையால் ஷடகோபன், ஷடாரின்னு சொல்றோமோ இல்லையோ, அப்ப பாதுகைகளுக்கும் ஷடாரி என்று பெயர், நம்மாழ்வாருக்கும் ஷடாரி என்று பெயர். ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் செய்கிறார்கள். ஏதோ ரகசியமான ஒரு விஷயத்தை, அனைவரும் முன்னால் அறிய முடியாமல் இருந்த விஷயத்தை அனைவரும் அறியும்படிக்கு செய்து கொடுக்கிறார்கள். மேலே நம்மாழ்வார் என்ன செய்தார்? சம்ஸ்கிருதத்தில் இருந்த வேதங்களை தமிழிலே நமக்கு ஆக்கி கொடுத்தார். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள். நற்கலைகள் என்றால் வேதங்கள். அந்த வேதங்களை ஆய்ந்து இந்த கலியுகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த கருத்துகள் முக்கியமாக தேவைப்படும் என்று பார்த்து தமிழிலே பாடி கொடுத்தார்களே. ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராக்ஷீத் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். எப்படி சாமவேதத்துக்கு 1000 சாக்கைகள் உண்டோ அதே போல சாமவேதத்துக்கு சமமான திருவாய்மொழியிலும் 1000 பாசுரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட தமிழ் வேதத்தையே ஆழ்வார் பாடி கொடுத்தார். அப்ப ஆழ்வார் பிறப்பதற்கு முன்னால் அனைவராலும் அறியப்பட முடியாததாக வேதம் இருந்தது. அவர் பிறந்த பிறகு அவர் வாய் வழியாக புறப்பட்டதோ இல்லையோ, புது அர்த்தத்தை ஆழ்வார் சொல்லவில்லை. உபனிஷத்துக்களில் சரணாகதி என்பது இல்லை, பக்தி யோகம் தான் சொல்லப்பட்டுள்ளது. சரணாகதியை ஆழ்வார்கள் கண்டுபிடித்தார்கள்னு சொல்ல முடியாது. உபனிஷத்திலேயே பக்தி யோகம் செய்வதற்கு பல வகைகள் சொல்லப்பட்டுள்ளன. வித்தியைகள்னு தெரிவிப்பார். 32 வித்தியைகள் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் ஞாச வித்யா. சரணாகதி என்பது பிரபத்தி, ஞாசம், சரணாகதி என்று பல பெயர்கள் உண்டு. அப்போ உபனிஷத்தில் இருக்கும் ஞாச வித்தியைத்தான் எடுத்து ஆய்ந்து உரைத்த ஆழ்வார்கள் சொன்னாரே. சம்ஸ்கிருதமாக இருந்த வேதத்தை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தால் இன்னைக்கு நம்ம படிச்சிருவோமன்னு. அது கஷ்டங்கிறதுனால தானே படிக்காம இருக்கும். சம்ஸ்கிருதம் தெரியாதது மட்டும் கஷ்டம் அல்ல, அது புரிவதற்கே கஷ்டமாக உள்ளது, கடைப்பிடிப்பதற்கு இன்னும் கஷ்டமாக உள்ளது. ஆகையால் இது அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்து பிரயோஜனமில்லை. அதில் முக்கியமான கருத்து என்னவோ சரணாகதி தான் கலியுகத்தில் காரியகரமாக ஆகும். அப்ப அதையே அனைவருக்கும் எடுத்துக் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அப்போ வேதத்தில் இருந்த கருத்துகள் அனைவரையும் அடைந்தது சுவாமி நம்மாழ்வாராலே. நூற்கடல் சொல் இவர் வாயனவாய் தெரிந்தவாறே சர்வதா சர்வோபி ஜீவியமாமிரே என்று தெரிவிக்கிறார்கள். கடலில் ஜலம் இருக்கோ, நிறைய ஜலம் இருக்கு. நம்மளால உபயோகிக்க முடியுமா? யாராலுமே உபயோகிக்க முடியாது. எவ்வளவு ஜலம் இருந்தாலும் அதை ஏதோ சிலர் அந்த உப்பெல்லாம் நீக்கி அதிலிருந்து ஜலம் எடுப்பதற்கு சக்தி உடையவர்கள் மட்டும் அதை அனுபவிக்கலாமே தவிர அனைவரும் அனுபவிக்க முடியாது. அதே போல கடலுக்கு இந்தந்த நேரங்களில் தான் செல்லலாம், இந்த நேரத்தில் செல்லக்கூடாது என்று வரமுறைகள் உண்டு. பர்வ காலங்களில், பௌர்ணமி அமாவாசை காலங்களில் கடலை தொடக்கூடாது. இதை போல் சில கட்டுப்பாடுகள் சாஸ்திரங்களில் உள்ளன. அப்ப கடல் என்பது அனைவருக்குமாக இருக்காது. அதுவும் எல்லா காலங்களிலும் அதை பலரும் பயன்படுத்த முடியும் என்றும் சொல்ல முடியாது. அதை போல்தான் வேதங்கள், அனைவரும் வேதங்களை படிக்கலாம் என்றும் சொல்ல முடியாது. அதை படிப்பதற்கும் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று வழிமுறைகள் உண்டு.
ஆனால் ஆழ்வார் அதையே தமிழ் பாசுரங்களாக பாடினாரே, அதற்கு பின்னால் இந்த எந்த நியமங்களும் இல்லை. மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் சொல் இவர் வாயனவாய் தெரிந்தவாறே சர்வதா சர்வோபஜீவியமாமிரே. கடலில் இருக்கும் தண்ணீர் அனைவராலும் எல்லா சமயங்களிலும் உபயோகிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. அதே தண்ணீரை ஒரு மேகம் தான் முகர்ந்து கொள்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது மழையாக கொடுத்தால் அதே தண்ணீர் தான், ஆனால் அனைவரும் அனுபவிக்கலாம், அனைத்து காலங்களிலும் அனுபவிக்கலாம், எந்த நியமங்களும் கிடையாது. அதே போலத்தான் வேதம் என்பதற்கு சில நியமங்கள் உண்டு. இன்னார்தான் இப்படித்தான் இந்த காலத்தில் தான் படிக்கலாம் என்று. அந்த வேதத்தின் கருத்துக்களை ஒரு மேகம் போலே சுவாமி நம்மாழ்வார் தான் எடுத்துக்கொண்டார். அதை மழை போலே திருவாய்மொழியாக தமிழ் வேதமாக கொடுத்தார். அந்த தமிழ் வேதத்தை அனைவரும் படிக்கலாம், எப்போதும் படிக்கலாம், எப்படியும் படிக்கலாம். அப்ப எப்படி மழை என்பது அதே கடலிலிருந்த ஜலம்தான், ஆனால் மேகம் மூலமாக வந்தபடியால் சுத்தமாயிடுத்தே அனைவருக்குமாக ஆயிற்று. அதே போலத்தான் வேதமும் சிலருக்காக இருந்தது, ஆழ்வார் வாய் வழியாக வந்தபடியால் அனைவருக்குமாக ஆயிற்று. அப்ப ஒரு ஷடாரி ஷடகோபன் என்பவர் வேதத்தை அனைவருக்குமாக கொண்டு போய் சேர்த்தார். இந்த பாதுகைக்கும் ஷடாரி ஷடகோபம்னு பெயர் சொல்றோமே, அதற்கு என்ன பெருமை என்றால் அதுவும் சிலருக்கு மட்டும் அறிய முடிந்தவராக இருந்த பகவானை அனைவருக்குமாக எடுத்துக்கொண்டு கொடுக்கிறது. அந்த பாதுகை தானே பகவானை தாங்கி வருகிறது. அப்ப யார் பகவானை இங்கு அழைத்து வந்தார்கள்னால் பாதுகை தான் அழைத்து வந்தது. செருப்பில்லாட்டா அவர் நடந்து வரமாட்டாரே. அப்ப சிலருக்காக மட்டும் வைகுண்டத்தில் இருந்த பகவானை அனைவருக்குமாக எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்தது பாதுகை. அதனால் ஷடாரி என்ற பெயர் இருவருக்கும் உண்டு. ரெண்டு பேர் செய்யக்கூடிய செயலும் ஒன்று என்று தெரிவிக்கிறார். முனினா மணி பாதுகே த்வயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோப சம்ஞயைவ த்விதயம் சகலோபஜீவ்யம் ஆசீத் பிரதமேன ஸ்ருதிஹி அந்யதரஸ்ததர்த்தஹ. ரெண்டு பேருக்குமே ஷடகோபன்னு பெயர். பகவானுடைய திருவடிகளுக்கும் ஷடகோபன்னு பெயர், நம்மாழ்வாருக்கும் ஷடகோபன்னு பெயர். நம்மாழ்வார் சிலருக்காக இருந்த வேதத்தை அனைவருக்குமாக கொண்டு வந்து கொடுத்தார். பாதுகைகள் நித்தியசூரிகள் மட்டும் காணும்படி இருந்த பகவானை, வைகுண்டத்தில் இருந்த பகவானை இந்த உலகத்தில் அனைவரும் காணும்படிக்கு கொண்டு வந்து கொடுத்தது. அப்ப இந்த பெயராலே இருவருக்கும் ஒரே தன்மை, ஷடகோபன் பெயர் வைத்தாலே இதுதான் தன்மை போல் உள்ளது என்று ஒப்புதலோடு தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். கடைசியாக ஏன் பாதுகை ராமனை விட்டது? நேற்றைக்கு ஒரு கருத்து பார்த்தோம். ஆண் சிங்கம், பெண் சிங்கம், குட்டி சிங்கம் மூவருமாக குகையிலே இருக்கிறார்கள். வாசலில் எவனோ ஒருவன், ஒரு யானையோ ஏதோ ஒரு பிராணி தன்னை யுத்தத்துக்கு அழைக்கிறது. ஆண் சிங்கம் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். புறப்படும் போது மூவருமாக குகையினுடைய வாசல் வரைக்கும் வந்தார்கள். அதுவரை வந்துவிட்டு குட்டி சிங்கத்தை அணைத்து கொண்டு பெண் சிங்கமானது மறுபடியும் குகைக்குள் வந்து விடுகிறது. ஆண் சிங்கம் மட்டும் வெளியே போர் செய்ய செல்கிறது. அதே போலத்தான் ஆண் சிங்கம் தான் ராமன், பெண் சிங்கம் தான் அவனுடைய பாதுகைகள், குட்டி சிங்கம் தான் பரதன். மூவருமே சித்திரக்கூட்டம் வரையில் சென்றார்கள். ஆனால் சித்திரக்கூட்டத்திலிருந்து பரதன் என்கிற குட்டியை அரவணைத்து கொண்டு பாதுகை என்கிற பெண் சிங்கம் மறுபடியும் அயோத்திக்கு வந்துவிட்டது. ராமன் மட்டும் எதிரியான ராவணனோடு போரிடுவதற்காக சென்றான் என்று நேற்றைக்கு ஒரு கற்பனை பார்த்தோம். அதே போல மற்றொன்று தெரிவிக்கிறார். பிருஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா. இதுவரைக்கும் ராமன் தான் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டு அவனுடைய கால்களில் அந்த பாதுகை இருந்து கொண்டிருந்ததாம். இப்ப பார்த்தது இவ்வளவு கஷ்டப்பட்டு கெஞ்சி காலில் விழுந்து கேட்கிறானே பரதன், இவருக்கு கருணையே இல்லை போல் இருக்கே. இதுவரைக்கும் கருணாமூர்த்தி சிறந்தவர் என்று நம்பிக்கொண்டு ராமன் காலில் எழுந்தோம். இப்போது பார்த்தால் பரதனுடைய பேச்சையும் கேட்டது, ராமன் முடியாது வரமாட்டேன்னு சொன்னதையும் கேட்டது. ராமன் இனி குணசாலி அல்ல, பரதன் தான் உயர்ந்தவன் பாதுகைக்கப்பட்டுதான். இனிமே இவர் காலில் இருந்து பிரயோஜனம் இல்லை, பரதன் தலைக்கு சென்று விடலாம் என்று முடிவெடுத்து பரதனோடு வந்து விட்டது என்று தெரிவிக்கிறார். அப்படி பாதுகா பட்டாபிஷேகம் நடந்தது. பரதனும் திரும்ப வந்து அயோத்தியிலே பாதுகையை ஸ்தாபித்தான், தான் ஆட்சி செய்ய தொடங்கினான். அதற்கு மேலே ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் தொடர்ந்து காட்டுக்குள்ளே சென்றார்கள். அவர்கள் சித்திரக்கூட்டத்தில் வாழ்ந்து வந்தார்களோ இல்லையோ, அங்கு இருந்த ரிஷிகள் எல்லாம் திடீரென்று அங்கிருந்து காலி செய்து கொண்டு புறப்படத் தொடங்கினார்கள். ஏன், என்ன ஆயிற்று? நாங்கள் ஏதாவது தவறு செய்தோமா? லக்ஷ்மணன் உங்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டானா? சீதை உபசாரம் செய்வதில் தான் தவறு செய்தாளா
நான் உங்களை காக்காமல் விட்டுவிட்டேனா, ஏன் இங்கிருந்து செல்கிறீர்கள் என்று கேட்டபோது, இல்லை, இங்கு ராட்சசர்களின் தொல்லை அதிகமாக உள்ளது, அதனால் ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து அத்தை பகவானுடைய ஆசிரமம் அங்கு சென்று இருக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளோம், நீயும் இங்கிருந்து புறப்பட்டு விடு. ராவணனுடைய தம்பி கரன் என்று அவனுக்கு பெயர், அவன்தான் இந்த தண்டகாரண்யத்தில் இருக்கும் ரிஷிகள் அனைவரையும் துன்புறுத்துகிறான். ஆகையால் ராமா, நீயும் இங்கிருந்து புறப்பட்டு விடு, உன்னையும் வெறுமனே விடமாட்டான், எங்களிடத்திலேயே அவன் துன்புறுத்தினால் உன்னையும் விடமாட்டான், புறப்படு என்று சொன்னார்கள். ராமன் புறப்பட்டார். அங்கிருந்து நேரே அத்ரி என்று ஒரு முனிவர், அவருக்கு அனசூயா என்று ஒரு மனைவி, அவர்களுடைய ஆசிரமத்தை வந்து இவர்கள் அடைந்தார்கள். அனசூயா என்றால் பொறாமை இல்லாதவள் என்று பொருள். அசூயை என்றால் பொறாமை, அனசூயா என்றால் பொறாமை இல்லாதவள்னு பொருள். அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? அவளை பார்த்து யாருமே பொறாமப்பட முடியாது, இல்ல அவளுக்கு பொறாமை கிடையாது. ரெண்டு அர்த்தம் சொல்லாமோ இல்லையோ? முதல் அர்த்தம் தோணுவது அனசூயா, யாரை பார்த்துமே இவள் பொறாமையே படமாட்டாள், இது ஒரு பொருள். மற்றொன்று, இவளுடைய பெருமையை பார்த்தால் இவளை பார்த்து யாரும் பொறாமையே பட முடியாது. பொறாமைப்படணும்னாலும் ஒரு தராதரம் வேண்டுமோ இல்லையோ? அடியேனுக்கு யாரோ ஒரு சுவாமி வித்வானா இருக்காருனால் இவர் பெரிய வித்வானா இருக்காரேன்னு பொறாம வரலாம். வசிஷ்டரை பார்த்தா ஒரே பொறாம சுவாமி, எவ்வளவு ஞானம் அவருக்குன்னு நான் சொன்னா, நமக்கு இருக்கிற ஞானத்துக்கு வசிஷ்டர் எங்க இருக்கார்? அவருக்கு நாம் பொறாமைப்படுவதற்கு தகுதி கூட கிடையாது. அதே போல அனசூயின் பெருமையை பார்த்தால் மற்றவர்கள் அவளை பார்த்து பொறாமை கூட பட முடியாது. அதனாலே அனசூயா என்று பெயர். அந்த அத்ரி பகவானோடே ராமனும் லக்ஷ்மணனும் பேசிக்கொண்டிருந்தார்கள். சீதையை தனியாக அனசூயா அழைத்துச் சென்றாள். சென்று அவளுக்கு நல்ல அழகான உடைகளையும் உயர்ந்த ஆபரணங்களையும் கொடுத்தார். இந்த ஆபரணங்கள் உன்னுடைய பர்த்தாவின் கண்ணுக்கு மட்டும் அழகாக தெரியும், மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாது, உயர்ந்த ஆபரணங்கள் என்று சொல்லி கொடுத்தாள். அதை சீதையை அணிந்து கொள்ள வைத்தாள். பிறகு ஒரு பதிவிரதா ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்று பல உபதேசங்களை செய்தார். துஷீலஹா காமவிருத்தோவா தனைர்வா பரிவர்ஜிதா ஸ்திரீணாம் ஆர்ய ஸ்வபாவானாம் பரமம் தெய்வதம் பதிஹி. அவன் குணத்தில் அவ்வளவு உயர்ந்தவனாக இல்லாவிட்டாலும், துஷீலஹா நல்ல குணங்கள் இல்லை, தீய குணங்கள் உள்ளன. காமவிருத்தகா உலகத்தில் இருக்கும் பொருட்களை எல்லாம் ஆசைப்பட்டு அதன் பின்னாடியே செல்கிறான். ஒரு வைராக்கியம் பற்றின்மை என்பது இல்லை. தனைர்வா பரிவர்ஜிதா பணங்காசி இல்லை. இப்படி எந்த குற்றங்கள் இருந்தாலும் ஒரு பெண் தன் கணவனை விட்டுவிடக்கூடாது. அவன்தான் உயர்ந்தவன், தன்னுடைய பதியே தெய்வம் என்று இருக்க வேண்டும். அவனிடத்தில் பணத்தாலோ அழகாலோ குணங்களாலோ குறை இருந்தால் அதை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பதிவிரதை, அவள்தான் உயர்ந்த ஸ்திரீ என்று சீதைக்கு உபதேசித்தாள். அதோடு நிறுத்தாமல், சீதே உனக்கு அந்த கவலை இல்லை, உன்னுடைய கணவன் அழகுடையவனாகவும் இருக்கிறான், பணமுடையவனாகவும் இருக்கிறான், குணமுடையவனாகவும் இருக்கிறான், ஆகையால் உனக்கு இந்த கஷ்டம் இல்லை, பதிவிரதை என்று நிரூபிக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை, கஷ்டமே இல்லைன்னு சொன்னாள். சீதை வருத்தப்பட்டாள். இப்படி ராமனுக்கு இத்தனை குணங்கள் இருந்தபடியால் என் பாதிவிரத்தியத்தில் சந்தேகம் வந்ததே. சீதை சொல்கிறாள், யத்யப்யேஷ பவேத் பர்த்தா அனார்யோ விருத்த வர்ஜிதா அத்வைதம் அத்திர வர்த்தவ்யம் ததாப்யேஷ மயா பவேத். மேல வானத்தை பார்த்து சீதை சொன்னாளாம், யாராவது சக்தி இருந்தால் ராமனிடத்திலிருந்து அவனுடைய குணங்களை சிறிது காலத்துக்கு பிரித்து விடுங்கள், பிரித்து விட்டால் நான் காட்டுகிறேன் நான் எவ்வளவு பதிவிரதை என்று. அனசூயை சொன்னது சீதைக்கு கோபமே வந்துடுத்து. உனக்கு அந்த கஷ்டம் இல்லை, உங்க பர்த்தாவுக்கு எல்லாம் இருக்கு என்றால் அப்ப நீ பிரதவிரதைன்னு நிரூபிக்கவே வேண்டாம் நான் எடுத்தேன். ஆகையால் சீதை சொல்லுகிறார், யத்யப்யேஷ பவேத் பர்த்தா, யாராலும் முடியாது. பகவானை விட்டு அவனுடைய கல்யாண குணங்களை பிரிப்பதென்பது ஒருவராலும் முடியாது. சுவாபாவிக அனவதிகாதிசய ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா என்று தெரிவிக்கிறார்கள். எத்தனை குணங்கள் உண்டோ அனைத்துமே பகவானுக்கு இயற்கையானவை. சுவாபாவிகம் என்றால் இயற்கையானவை. அது வந்தேறி ஒரு நாள் பிரிந்துவிடும் என்பதல்ல, இயற்கையாக என்றுமே குணங்கள் உள்ளன. அப்ப அவரிடத்திலிருந்து அவர் குணங்களை பிரிக்கவே முடியாது. ஆனால் சீதை கேட்கிறாள், யாராவது பிரித்து காட்டுங்கள், நான் என் பதிவிரதா தன்மையை காட்டுகிறேன், இல்லாட்ட வாய்ப்பே கிடைக்காமல் போகும். சீதை பதிவிரதையா என்று சந்தேகத்தோடு இருந்துவிடும். அப்ப ராமனை குணங்களிடத்திலிருந்து பிரிங்கோள் என்று கையை தூக்கி பிரார்த்தித்தாளாம். பகவானிடத்தில் நமக்கு 2 வகையான அடிமைத்தன்மை உண்டு. ஸ்வரூபகிருத தாஸ்யம் என்று ஒன்று, குணகிருத்த தாஸ்யம் என்று ஒன்று.
பொதுவாக உலகத்திலே பாருங்களேன், யாரோ ஒருத்தருக்கு நான் தொண்டு செய்கிறேன் என்றால் ஒன்று எனக்கும் அவருக்கும் இயற்கையான ஒரு தொடர்பு இருக்கணும், அந்த தொடர்பாலே தொண்டு செய்கிறேன்னு இருக்கும். அல்லது அவர் பெரிய குணசாலியா இருக்கணும், அவர் குணங்களுக்கு தோற்று நான் தோற்று தொண்டனாக இருப்பேன். அவர் எனக்கு தகப்பனார், தாயார், அண்ணன் இப்படின்னு தான் உறவு இருந்தால் அவர்கள் குணவானா அல்லவா எப்படி இருக்கிறார்கள்னு பார்க்க மாட்டோம். ஸ்வரூபகிருத தாஸ்யம், நான் பிள்ளை அவர் தகப்பனார்ங்கிறதுனாலேயே தொண்டு செய்கிறேன், நான் பிள்ளை அவள் தாயார் என்பதாலேயே தொண்டு செய்கிறேன், அதற்கு மேல் அவளுடைய குணங்களை பார்த்து செய்யவில்லை. இதற்கு ஸ்வரூபகிருத தாஸ்யம் என்று பெயர். மற்றொன்று குணகிருத தாஸ்யம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறேன், அங்கே ஒரு முதலாளி இருந்தார், ரொம்ப நல்ல குணசாலியாக இருந்தார், அவர் குணங்களை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இவருக்கு உழைக்கணும், எவ்வளவு முடிஞ்சாலும் இவருக்கு உழைக்கணும்னு நினச்சிட்டு தொண்டு செய்தேன். இது குணகிருத தாஸ்யம். அவருக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, அவருக்கு நான் தொண்டு செய்வதற்கு ஸ்வரூபத்தில் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் அவருடைய குணங்களை பார்த்து மயங்கி தாசனாக இருக்கிறேனோ இல்லையோ, இதற்கு குணகிருத தாஸ்யம் என்று பெயர். லக்ஷ்மணன் ஒரு இடத்தில் தெரிவித்தான், அகமஸ்ய அவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா. நீ யார்னு ஒருத்தர் கேட்டார். நான் தான் ராமனுக்கு இளையவன், இளைய தம்பி. அவரோ பிராதா குணைஹி தாஸ்யம் உபாகதா, அவருடைய குணங்களுக்கு தோற்று அவருக்கு அடிமையாக உள்ளேன். அப்ப என்ன, ராமனுக்கு குணங்கள் இல்லாவிட்டால் லக்ஷ்மணன் அடிமையா இருக்க மாட்டாரா? குணங்களுக்கு தோற்றி அடிமைன்னு ஏன் சொல்கிறார் என்றால், ராமன் எனக்கு பிராதா என்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அகமஸ்ய அவரோ பிராதா, நான் ராமனுக்கு தம்பி. குணங்களுக்கு தோத்து தாசன் என்றால் அவருடைய எண்ணத்தாலே அவர் என்னை தம்பி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் அப்படி நினைக்கவில்லை, நான் அவருடைய குணங்களுக்கு தோற்று தாசனாகத்தான் உள்ளேன்னு லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார். ஆத்மாவுக்கு இயற்கையான தன்மை சேஷத்துவம்னு சொல்றோமோ இல்லையோ, அது குணகிருத்த தாஸ்யம் அல்ல. பகவானிடத்தில் உயர்ந்த குணங்கள் உள்ளன, அவர் எனக்கு மோட்சம் கொடுப்பாருங்கிறதுக்காக பார்த்து நான் கைங்கரியம் பண்ணல. அவர் அதெல்லாம் சக்தி இல்லாதவராக இருந்தாலும் என்னை பெற்ற தந்தையானபடியால் அவருக்கு அடிமையாக இருக்கிறோம். அதற்கு தான் சேஷத்துவம், சுவாபாவிகமான சேஷத்துவம்னு பெயர். மணத்தையும் ஒளியையும் இட்டு பூவையும் ரத்னத்தையும் விரும்புமா போலே ஆத்மாவை சேஷமென்றே ஆதரிக்கும் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு புஷ்பம் இருக்கு, புஷ்பம் ஏன் நமக்கு பிடித்ததாக உள்ளது? அதில் இருக்கும் மணத்தாலத்தானே புஷ்பத்தை பிடிச்சிருக்கு. ஒரு வைரம், நல்ல ரத்தனம் இருக்கு, ரத்தனத்தை எனக்கு ஏன் பிடித்துள்ளது? அதுல நல்லா ஒளி வருது, அதுல மனம் வராது, அதுல சுவை இருக்காது, ஆனா ஒளி வருது. அப்ப ரத்தனத்தை பிடிப்பதற்கு காரணம் ஒளி, புஷ்பம் பிடித்திருப்பதற்கு காரணம் மனம். அதே போல ஜீவாத்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் என்றால் அறிவுடையவன், நன்னாக தானே முயற்சி செய்து எதையாவது சாதிக்க தகுதி உடையவன் என்பதெல்லாம் அல்ல. ஆத்மாவை சேஷமென்றே ஆதரிக்கும் பகவானுக்கு இவன் தாசன் என்பதுதான் ஆத்மாவுக்கு முதல் ஏற்றமே. அவனுக்கு அறிவு உண்டு அறிவில்லை என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. பகவத் தாஸ்யம் என்பதுதான் ஆத்மாவுக்கு முதன்மையான தன்மை. அப்பா சீதை தெரிவிக்கிறாள், ராமனுக்கு நான் உண்மைதான் சொரூபகிருத தாஸ்யமே உண்டு. இப்ப அனசூயை சொன்னது போல என்ன தெரியும், உன் பர்த்தாவுக்கு எல்லா குணங்களும் இருக்கு, உனக்கு இந்த கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அப்ப நீ குணங்களால் தான் அவனை பர்த்தாவாக கொண்டிருக்கிறாய் என்று துவனிக்கிறதே. அதற்கு சீதை சொல்கிறாள், குணங்களை ராமனிடத்திலிருந்து விலக்கி விடுங்கள், அப்போது நிரூபிக்கிறேன் ஸ்வரூபகிருத தாஸ்யத்தை. எனக்கு கணவன் என்ற படியாலேயே ராமனுக்கு நான் தாசியே தவிர அவனுடைய குணங்களால் அல்ல. ஆனால் என்ன செய்வது, பிரிக்கவே முடியாது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவானை பத்தி பாடத் தொடங்கினார், முதல்ல கண்ணில் பட்டதே அவருடைய குணங்கள் தான். உயர்வர உயர்நலம் என்று பாடுகிறார். ஆகையால் அனசூயை சொன்னதற்கு சீதை பதில் சொன்னாள், அப்படியல்ல, அத்வைதம் அத்திர வர்த்தவ்யம் ததாப்யேஷமயா பவேத். நானும் அனசூயை அப்படித்தான் இருப்பேன். ராமனிடத்தில் குணங்கள் இருக்கிறபடியால் தாசி என்பதல்ல, இவை அனைத்தும் ராமனிடத்தில் இல்லாவிட்டாலும் இருப்பேன் என்று சீதை தெரிவித்தாள். அங்கிருந்து புறப்பட்டார்கள். மறுபடியும் காட்டிலே நடந்து வேறு ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு சென்றார்கள். அத்ரி பகவானுடைய ஆசிரமத்தில் தங்கவில்லை. அங்கிருந்து தண்டகாரண்யத்தை நோக்கி சென்றார்கள். அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஷ்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹா. மூவருமாக நடந்தார்கள். முன்னால் ராமன் நடந்தார், அடுத்து சீதை நடந்தாள், அடுத்து லக்ஷ்மணன் நடந்தார். ஓங்காரமே கால் முளைச்சு நடக்கிறா போல இருந்துதான். ஓம் அப்படின்னு சொல்றோமே, பிரணவம்னு சொல்றோம், ஓங்காரம்னு சொல்றோம். அதில் 3 எழுத்துக்கள் உண்டு, அ உ
ம என்று 3. இம் என்கிற மெய்யெழுத்து, அ என்று ஒரு எழுத்து, ஊ என்று ஒரு எழுத்து, ரெண்டு சேர்ந்தால் ஓ என்று ஆகும். அதற்கு மேலே இம் என்று ஒரு மெய்யெழுத்து உள்ளது. இந்த 3க்கும் என்ன பொருள் என்றால், அ என்ற எழுத்து பகவானையே குறிக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்றோமே, எழுத்துகளுக்கெல்லாம் காரணம் அ என்ற எழுத்து, பொருட்களுக்கெல்லாம் காரணம் பகவான் நாராயணன். அப்ப அ என்கிற எழுத்து நாராயணனை குறிக்கும். பொருட்களுக்கு காரணமான நாராயணனை எழுத்துகளுக்கு காரணமான அ சொல்லுகிறதுனால் ஒரு பொருத்தம் இருக்கும் இல்லையோ, அப்ப அ என்பது பகவானை குறிக்கிறது. ஊ என்கிற எழுத்து பெரிய பிராட்டியாரை குறிக்கும். அதே போல இம் என்கிற எழுத்து ஜீவாத்மாவை குறிக்கும். அப்ப அ பரமாத்மா, ஊ பெரிய பிராட்டியார், ம ஜீவாத்மா. இதே போலத்தான் மூவரும் நடக்கிறார்கள். முன்னால் ராமன் நடக்கிறார், அ என்கிற எழுத்து முன்னால் இருக்கிறது. அடுத்து சீதை நடந்தாள், ஊ என்கிற எழுத்து நடுவில் உள்ளது. பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி, பின்னாலே லக்ஷ்மணன் ஜீவாத்மா தான் கையில் வில்லை ஏந்தி கொண்டு சென்றார். அப்ப இவர்கள் மூவரும் நடந்தது அ ஊ இம் என்கிற 3 எழுத்துக்களால் குறிக்கப்படும் மூவரும் நடந்தது போல் இருந்தது. இன்றைக்கும் சேவிக்கலாம். இவர்கள் 3 பேரையும் சேர்த்து ஒரு இடத்தில் சேவிக்க வேண்டும் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளுடைய திருமாளிகையிலே மூவரும் சேவிக்கலாம். ரங்கமன்னார் நடுவில் இருப்பார், இந்த பக்கம் ஆண்டாள் நாச்சியார் இருப்பார், அந்த பக்கம் கருடன் இருப்பார். ஒரே சிம்ஹாசனத்தில் பகவான், தாயார், கருடன் மூவரும் இருப்பார்கள். அங்கும் அ உ ம மூவரையும் சேவிக்கலாம். இங்கு ராமன் நடந்து செல்லும் போதும் முதலில் ராமன் அ என்கிற எழுத்தால் குறிக்கப்படுபவன், அடுத்து சீதை ஊ என்கிற எழுத்தால் குறிக்கப்படுபவள், கடைசியாக லக்ஷ்மணன் ம என்கிற எழுத்தால் குறிக்கப்படுபவன். சென்றார்கள். தண்டகாரண்யம் என்கிற வனத்துக்குள்ளே புகுந்து அங்கு இருக்கிற ரிஷிகளை எல்லாம் கண்டார்கள். ராமன் வந்தான் என்று தெரிந்தவுடன் அங்கிருந்த ரிஷிகள் எல்லாரும் திடந்து ராமனை காண்பதற்காக திரண்டு வந்தார்கள். வந்து ராமனை பார்த்தாளாம். பார்த்தவுடனே தெரிவிக்கிறார், ரூப சம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுஷுஹு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா. அந்த வனத்தில் வாழ்ந்த ரிஷிகள் எல்லாம் விஸ்மிதாகாராக ஆச்சரியத்தோடு ராமனை பார்த்தார்களாம். அவனுடைய ரூப சம்ஹனனம், அவனுடைய அழகு என்ன, லக்ஷ்மீம் அவனுடைய செல்வம் என்ன, அதாவது அவனுடைய தேஜஸ் என்ன, சௌகுமாரியம் மென்மை என்ன, சுவேஷதாம் அவன் அணிந்து கொண்டிருந்த ஆடை ஆபரணங்கள் என்ன, ஒப்பனை அலங்காரமோ அது என்ன, அனைத்தையும் பார்த்து ததுருஷுகு விஸ்மிதாகாராக, இவ்வளவு அழகா, இவ்வளவு தேஜஸா, இவ்வளவு அழகான உடையா என்று அவர்கள் பிரமித்தார்களாம். ராமன் அணிந்து கொண்டிருந்தது மான்தோல் மரவுரி, அந்த ரிஷிகள் அணிந்திருந்து கொண்டிருந்ததும் மான்தோல் மரவுரி. ஆனால் பார்த்தால் ரிஷிகள் பல ஆண்டுகளாக அதை அணிந்து வருகிறார்கள். ராமனுக்கு மான்தோல் மரவரி இப்போதுதான் தெரியும். அயோத்தியிலிருந்து புறப்படும் வரை பட்டு வஸ்திரத்தோடு தான் இருந்தார். ஆனால் அவர் கட்டிருக்கிற அழகை பார்த்தா இவா கட்டிருக்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்ப நாம இத்தனை நாளா என்ன கட்டின்னு இருக்கோம், அவர் இன்று கட்டி கொண்டாலும் நன்னாக கட்டி கொண்டிருக்கிறாரே. அதன் மேலோர் சிவளிகை கச்சென்கின்றாளால் என்று தெரிவித்தார் திருமங்கையாழ்வார். பகவான் வந்தாராம், செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவலிகை கச்சென்கின்றாளால் பகவான் அணிந்து கொண்டிருப்பதை பார்த்தால் எப்படி அதை வர்ணிக்கலாம் ஆழ்வார் பார்த்தார். அவருக்கு வார்த்தை கிடைக்கல, கச்சிதமா இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையோ, அதன் மேலோர் சிவலிகை கச்சென்கின்றாளான்னு அந்த சப்தத்தையே இட்டு விட்டார். அதை வேற வார்த்தை சொல்றது எனக்கு தெரியல, கச்சுன்னு இருந்தது அப்படின்னு சொல்வதையே பாசுரமாக பாடினார். சுவேஷதாம் அவர்கள் அணிந்து கொண்டிருந்த வஸ்திரத்தின் அழகும் அப்படி இருந்தது. அனைத்து அந்த இருந்த ரிஷிகளும் கண்டார்கள் சௌகுமாரியம். ராமன் எவ்வளவு மென்மையானவனால் இத்தனை ரிஷிகள் சேர்ந்து ஒரே சமயத்தில் அவனுடைய திருமேனியை பார்த்தால் திருமேனி செவந்து போடுமா. பொதுவாக எதையான வச்சாதானே திருமேனி செவக்கும். ராமனுக்கு இவர்கள்லாம் பார்த்தாலே திருமேனி செவந்து விடுவான், அவ்வளவு சுகுமாரன். ஆனா அதே சமயத்தில் பெரிய மல்லாண்ட தின்தோள், எத்தனை பேர் வந்தாலும் நல்ல பலத்தோடு சண்டையிடக்கூடியவன். அப்பேற்பட்டவர்களை பார்த்தவுடன் ரிஷிகள் எதற்கு வந்தார்கள்? ரிஷிகளை கரன் தூஷணன் முதலான அசுரர்கள் அனைவரும் பல காலமாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆசிரமத்துக்குள் வந்து இவர்கள் செய்யும் தவத்தை எல்லாம் கலைத்து வேள்விகையெல்லாம் செய்ய விடாமல் தடுத்து இவர்களை சாரீரமாக துன்புறுத்தி, ஒருத்தருக்கு கையை கடிச்சுட்டு போயிடுறா, இன்னொருத்தருக்கு காலை வெட்டிட்டு போயிடுறா, ஒருத்தருக்கு காதை கடிச்சுட்டு போயிடுறா, இப்படி ரிஷிகளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து ராமனிடத்தில் வந்து முறையிட்டு நீதான் எங்களை காக்க வேண்டும்னு பிரார்த்திப்பதற்காக வந்தார்கள்.
வந்தவர்கள் இவனை பார்த்தார்களோ இல்லையோ, தங்கள் காரியமே மறந்து விட்டது. மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருஹன் திருடவிரதாக. முதல்ல வந்த உடனே ராமனுக்கு மங்களங்கள் உண்டாகணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாலாம். ஏன் சுவாமி வந்தது காது கால்லாம் என்னாச்சுன்னால் பார்த்த உடனே மறந்து போயிற்று. பொதுவாக சொல்லுவார்கள், வாளேறு காண தேளேறு மாயுமா போலே என்று ஒன்று உண்டு. ஒருத்தனுக்கு ஒரு தேள் கடித்தது, வலி இருந்தது. அதை 2 வீடு தள்ளி போய் ஒருத்தட்ட சொல்லி தன்னுடைய ஆற்றாமையை போக்கிக் கொள்ளலாம், தன்னுடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு புறப்பட்டார். அப்ப அவர் எதிர்த்தாப்புல வந்த ஒரு கையே வெட்டுப்பட்டிருந்தது. இவனுக்கு இவன் துன்பம் என்னவா தெரியும்? தேள் கடிச்சது பெரிய துன்பமா, கை வெட்டுப்பட்டது பெரிய துன்பமா? அப்ப வாளேறு காண தேளேறு மாயுமா போலே, அது 2 துக்கங்களை பொறுத்தவரை. இந்த இடத்தில் ராமனுடைய அழகை கண்டவுடன் தங்கள் துக்கங்களை எல்லாம் மறந்து முதலிலே ராமனுக்கு பல்லாண்டு பாடினார்கள். கீழே தசரதன் செய்தார். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவ பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க, இதுதான் என் பெண் சீதை, உன்னோடு சகதர்மச்சாரிணியாக தர்ம மார்க்கத்தில் உன்னோடு சேர்ந்து வாழ்வாள். இவளை பார் ராமா, ஆசையோடு இவளுடைய கையை பிடித்திக்கொள். சொல்லிண்டே வரார் நடுவுல, பத்ரம் தே, நீடூழி வாழ வேண்டும், உனக்கு கஷ்டம் வராமல் மங்களமாக இருக்க வேண்டும்னு சொன்ன. ஏனென்றால் ராமனும் சீதையும் இருந்த சேர்த்தி அழகை பார்த்தாரா, உடனே கண்ணெச்சல் பட்டு விடுமோ என்று மங்களாசாசனம் செய்தார். அதே போலத்தான் இங்கும் இவர்களும் மங்களானி பிரயுஞ்சானாக, முதலே ராமனுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள். அதற்கு மேலே தாங்கள் வந்த காரியத்தை கூறினார்கள். ஏஹி பஷ்ய ஷரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசைர் கோரைஹி பகூனாம் பகுதாவனே. ஏஹி பஷ்ய ஷரீராணி, ராமா எங்கள் உடலை எல்லாம் பார், கோரமான ராட்சசர்கள் வந்து எங்களை இப்படித்தான் துன்புறுத்துகிறார்கள், எங்களாலே எங்களை காத்து கொள்ள முடியாது. தபோதனாக என்று தெரிவிக்கிறார். தேவயம் பவதா ரக்ஷ்யாக பவத் விஷயவாசினஹா. ராமா, உன்னுடைய நாட்டுக்குள் தான் நாங்கள் வாழ்கிறோம். இக்ஷ்வாகுகளுக்கு அயோத்தி மட்டும் ராஜ்யம் அல்ல, இக்ஷ்வாகுனாம் இயம் பூமிகி சசைல வனகானனான்னு ராமன் தெரிவிக்கிறார். அங்கிருந்த காடுகள், தண்டகாரண்யம் என்ன, அங்கிருந்த மலைகள் என்ன, இது அனைத்தும் சேர்த்து இக்ஷ்வாகுகளுக்குத்தான் பூமியானது. அப்ப எங்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ராமன் கேட்டார், உங்களால் ரட்சித்துக் கொள்ள முடியாதா, உங்களுக்கு சக்தி இல்லையா என்றால், சக்தி உண்டு, ஆனால் பிராப்தி கிடையாது. மேலே தெரிவிக்கிறார்கள், கர்ப்பபூதாக தபோதனாக, தபஸையே இவர்கள் செல்வமாக கொண்டவர்கள். தபோதனர்கள் என்றால் தவம் செய்து செய்து நன்ன புண்ணியம் சேர்த்திருக்காளோ இல்லையோ, அதையே தனமாக கொண்டவர்கள். அப்ப தவ வலிமை இருக்கும்போது ராட்சசர்களை ஒரே நிமிஷத்தில் சாபமிட்டு விடலாம், ராட்சசர்களை எல்லாம் அழித்து விட முடியும் ரிஷிகளுக்கு. ஆனால் கர்ப்பபூதாக, தாய் எப்படி ஒரு குழந்தையை காக்கும் போது குழந்தைக்கு சக்தி இருந்தாலும் தானே தன்னை காத்து கொள்ளாது. தாய் தானே பார்த்து பார்த்து இந்த குழந்தைக்கு வேண்டுமானால் தான் புளிப்பு சாப்பிடாம இருந்து, அதுக்கு ஏதான் ஒண்ணுன்னா தான் காரம் சாப்பிடாம இருந்து, இதையெல்லாம் செய்கிறாளே ஏன்? காக்க வேண்டும் பொறுப்பு அவளுடையது. அப்ப எனக்கு சக்தி இருக்கா இல்லையா என்பது முக்கியம் அல்ல, காக்க வேண்டியவன் காக்க வேண்டும். அதற்கு முன்னால் நான் அவசரப்பட்டு என்னையே காத்து கொண்டால் அப்ப காக்க வேண்டியவரிடம் நம்பிக்கை இல்லை என்று ஆகிவிடும். அதனாலே தெரிவித்தார்கள், நாங்கள் உனக்கு கர்ப்பம் போன்றவர்கள், நீதான் எங்களை காக்க வேண்டும், நாங்களாக காத்து கொள்ள மாட்டோம். கரந்தூஷணன் முதலானவர்களால் இப்படி தொல்லை உள்ளது என்று தெரிவித்தார்கள். ராமனும் சரி, நான் உங்களை காக்கிறேன், மிகுந்த வெட்கப்பட்டாராம். பிரசீதந்து பவந்தோமாம் ஹ்ரீரேஷாகி மமாதுலா எத் ஈதிருஷைர் பவத் ஈதிருஷைஹி அகம் விப்ரைஹி உபஸ்தேயைர் உபஸ்திதா. நான் மிகவும் வெட்கப்படுகிறேன், நான் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன், இந்த பூமி அனைத்தும் இக்ஷ்வாகுகளுடையது. அப்ப நான் வந்து உங்களிடத்தில் என்ன கஷ்டம்னு தெரிந்து கொண்டு போக்கி இருக்க வேண்டும். இப்ப 2 தப்பு பண்ணிட்டேன். ஒன்று, நீங்கள் துன்பப்படும் வரை காலத்தை தாழ்த்தி விட்டேன். 2வது, துன்பப்பட்டுட்டும் தெரிஞ்சாலாவது உடனே ஓடி இருக்கணும். ஒரு பெரிய ஒரு பூகம்பம் பேரிழவு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு உடனே நிர்வாகிகள்லாம் போய் என்ன கஷ்டம்னு பார்த்து சரி செய்யறாளோ இல்லையோ. இங்க என்ன ஆச்சு, துன்பமும் வந்து விட்டது. அதை ராமன் அறிந்து கொண்டு வரவும் இல்லை. அவர் தன் போக்கில் காட்டுக்கு வந்தால் ரிஷிகள் சென்று தாங்கள் முறையிடுகிறார்கள். அப்போ உங்களை துன்பப்பட விட்டதே தவறு, நான் முன்னமே வந்து காத்திருக்க வேண்டும். அதோடு மட்டும் அல்லாமல் நீங்கள் வந்து அந்த துன்பத்தை அறிவிக்கும் வரை காலம் தாழ்த்தி விட்டேனே.
ஹ்ரீரேஷாகி மமாதுலா, மிகுந்த வெட்கப்படுகிறேன். உங்களுக்கு எவ்வளவு துன்பமோ அதைவிட அதிகமாக எனக்கு வெட்கம் உள்ளது. நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும். நான் கண்டிப்பாக ராட்சசர்களை கொன்று உங்களை காக்கிறேன் என்று ராமன் வச்சனம் கொடுத்தார். அங்கிருந்து மேலே புறப்பட்டார். அப்போது விராதன் என்று ஒரு அசுரன் வந்தான். அந்த விராதனை கொன்று முடித்தார். அவன் ரொம்ப ஒரு பயங்கரமான உருவத்தோடு முதலிலே சீதையை தான் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். சீதையை மட்டும் தான் அபகரித்து கொண்டு ஓடத் தொடங்கினான். ராமனும் லக்ஷ்மணனும் பின்னாடியே சென்று அவனை தாக்கினார்கள். சரி என்று சீதையை கீழே வைத்துவிட்டு ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு ஓடத் தொடங்கினான். தனியாக ஒரு இடத்துக்கு சென்று, ராமா நீ யார் என்று புரிந்து கொண்டேன், தசரதனுடைய குமாரன் என்று புரிந்து கொண்டேன், உன்னோடு வந்தவள் சீதை என்று இப்போதுதான் புரிந்து கொண்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். நான் ஒரு கந்தர்வனாக இருந்தேன். சாபத்தாலே இப்படி ஒரு அரக்கனைப் போலே கோரமான உருவத்தோடு இருக்கிறேன். எனக்கு சாபம் கொடுத்த முனிவர் சொன்னது, ராமரால் மட்டும்தான் உனக்கு சாப விமோசனம் கொடுக்க முடியும் என்று. ஆனால் எனக்கு ஒரு வரம் இருக்கு. என்னை யாராலையும் ஒரு ஆயுதத்தாலே வெட்டி கொல்லவே முடியாது. எத்தனை ஆயுதத்தால் என்னை வெட்ட பார்த்தாலும், அம்புகளால் துளைக்க பார்த்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது. அதனால் என்னை புதைத்து விட வேண்டும், அது ஒன்றுதான் என்னை கொல்வதற்கு வழி என்று அவரே சொன்னார். அதற்கு மேலே மேலே சரபங்கர், சுதீக்ஷ்ணர் முதலான ரிஷிகளுடைய ஆசிரமங்கள் உள்ளன. அங்கு சென்று அவர்களிடம் நீ வழி கேட்டுக்கொண்டு மேலே செல்லலாம் என்று விராதன் சொன்னார். அவருக்கும் அவரை புதைத்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ராமன் லக்ஷ்மணன் புறப்பட்டார்கள். அங்கிருந்து செல்லும் போது நடுவிலே சீதை அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாள். ராமன், தண்டகாரண்யத்து ரிஷிகளை காப்பதற்காக நான் ராட்சசர்களை கொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டாரோ இல்லையோ. அதை பார்த்து சீதைக்கு ஒரு சிறு பயம். சீதை ராமனிடத்தில் பேசத் தொடங்கினாள். ராமா, ஆசையாலே 3 தவறுகள் ஏற்படலாம். ஒன்று பொய் பேசுவது, மற்றொன்று வேறொருவருடைய மனைவியிடம் ஆசை கொள்வது, மூன்றாவது ஒரு பகையே இல்லாமல் சண்டைக்கு செல்வது. வைரம் வினா யுத்தகா, ஒரு வைரம் என்றால் பகைமை, பகைமையே இல்லாமல் யுத்தம் செய்ய தொடங்கினால் அது மிகவும் தவறான பாதையில் நம்ம அழைத்து சென்றுவிடும். முதல் 2 தோஷங்களும் உன்னிடத்தில் கண்டிப்பாக வராது. நீ பொய் பேசுவாயென்றோ வேறொரு பெண்ணை ஆசைப்படுவாயென்றோ எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் இப்போது தண்டகாரண்யத்து ரிஷிகளுக்காக ராட்சசர்களை எல்லாம் கொல்கிறேன் என்று நீ சொல்லி உள்ளாய். நமக்கும் ராட்சசர்களுக்கும் எந்த பகையும் இல்லை. ஆகையால் இது சரிதானா என்று ஒரு முறைக்கு 2 முறை யோசித்துக்கொள். ஏனென்றால் கையில் ஒரு ஆயுதத்தை வைத்திருந்தால் அந்த ஆயுதமே நம்முடைய மனசை மாத்திடுவான். சீதை ஒரு கதையை சொல்கிறாள். ஒரு ரிஷி இருந்தார். தனியாக ஒரு காட்டிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தவம் செய்வது இந்திரனுக்கு பிடிக்கவில்லை. இந்திரனுக்கு யாராவது மூக்க புதைச்சாலே இந்திரனுக்கு கஷ்டப்படுவார்னு சொல்லுவார். ஒருத்தர் ஒரு பிராணாயாமம் பண்ணி ஒரு தர்ம காரியம் செய்கிறார் என்றால் தன்னுடைய பதவிக்கு கஷ்டம் வந்துடுமோன்னு இந்திரன் பயப்படுவாராம். இந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். இந்திரனுக்கு பிடிக்கவில்லை. தான் யாரோ ஒரு யாத்திரிகன், எங்கேயோ யாத்திரை செல்லும் வடிவத்தில் தான் என்னிடத்தில் இந்த வாள் உள்ளது, இந்த கத்தியை எடுத்துக்கொண்டு யாத்திரை செல்ல முடியாது, உம்மிடத்தில் கொடுத்து விட்டு செல்கிறேன், நீர் பத்திரமாக வைத்துக் கொள்ளும், நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான். சரின்னு அந்த ரிஷி அப்படி வச்சுட்டு போன்னு சொன்னார். அவனும் வைத்தான். இந்திரன் சென்று விட்டான். இவர் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்ய தொடங்கினார். உள்ள மெதுவாக பயம் வந்தது. யாராவது எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்றது? சரி வேண்டாம், அங்க இருக்க வேண்டாம், இங்க பக்கத்துல வச்சு போன்னு அருகில் கொண்டு வைத்துக் கொண்டார். மறுபடியும் தியானம் செய்ய தொடங்கினார். இப்போதும் யாராவது எடுத்து சென்று விட்டால் வம்ப வேண்டாம், எடுத்து கையில வச்சு போன்னு கையில ஆயுதத்தை வைத்துக் கொண்டே தவம் செய்ய தொடங்கினார். தான் எங்கு சென்றாலும் கையில் ஆயுதத்தோடையே சுத்தி கொண்டிருந்தார். மெதுமெதுவாக அந்த ஆயுதத்தின் தன்மை அவர் பேரில் ஏறி அவர் ஹிம்சிக்க தொடங்கிவிட்டார். வருபவர்கள் போவர்களை எல்லாம் தான் ஹிம்சித்து அவர்களை தான் சித்திரவதை செய்து அலத்து பணத்தை பிடுங்கி இப்படி செய்ய தொடங்கிவிட்டார். இந்திரனுடைய ஆசை நிறைவேறிவிட்டது. அவன் ஆசைப்பட்டது தானே, அவர் தவம் செய்யக்கூடாது, தவறான வழியில் செல்ல வேண்டும் என்று. ராமா, இப்படி ஒரு கதையை நான் சிறு வயதில் கேள்விப்பட்டுள்ளேன். இப்போது நீ கையில் தனுஷை வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் அதனாலேயே உனக்கு யாரையானு கொல்லணும்னு நினைப்பு வந்துட்டா? உனக்கு பகைமை இல்லை, நீ ஆனால் கையில் வில்லிருக்கிறபடியால் யாரையாவது கொலை செய்ய முற்பட்டால்? அங்கு தெரிவிக்கிறாள், க்ஷத்ரியன் கையில் இருக்கும் வில்லானது நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எரிபொருளைப் போலே நாம் ஒன்றும் செய்ய விட்டாலும் தானாக பற்றி கொள்ளும். ஆகையால் நீ கையில் தனுஷோடு இருக்காதே, வில்லை கீழே வைத்துவிடு, ராட்சசர்களோடு போரிட வேண்டுமா என்று யோசித்துக்கொள்
என்று சீதை சொன்னாள். தவறானதல்ல, சொல்லிவிட்டு சொல்கிறாள், உனக்கு நான் தர்மத்தை எடுத்துச் செல்ல தேவையில்லை, ஏதோ தெரிந்தபடியால் எனக்கு அக்கறை இருந்தபடியால் சொன்னேன், தவறென்றால் மன்னித்து விடுன்னு சொன்னார். சீதை, நீ சொன்னதில் தவறில்லை, உண்மைதான். ஆனால் நீ சொன்னது பகைமை இல்லாதவர்களோடு சண்டைக்கு செல்லக்கூடாது என்று. எனக்கு ராட்சசர்களோடு பகை உள்ளது. என்னுடைய நாட்டில் இருக்கும் ரிஷிகளுக்கு அவர்கள் எப்போது கஷ்டம் கொடுத்தார்களோ, அந்த ரிஷிகள் எப்போது சரணம் என்று என்னிடத்தில் வந்தார்களோ, என் பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவது எனக்குத்தான் கடமை. அப்ப அவர்களுக்கு ராட்சசர்கள் விரோதிகள் என்றால் எனக்கும் ராட்சசர்கள் விரோதிகள் தான். ஆகையால் அவர்களை கொள்வதில் தப்பில்லை. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. நான் கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்க முடியாது, அவர்களை காப்பதற்காக கண்டிப்பாக யுத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அங்கிருந்து வரிசையாக சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர் முதலான ரிஷிகளை எல்லாம் கண்டார்கள். அங்கிருந்து வந்து பஞ்சவட்டி என்கிற இடம், நாசிக் என்பற இன்றைக்கு நாசிக்கு அருகில் உள்ளதே அந்த பஞ்சவட்டி என்கிற இடத்தை அடைந்தார்கள். அங்கு வந்து ராமனுக்கு இடம் மிகவும் பிடித்திருந்தது. இங்கு பர்ணசாலை அமைத்து கொண்டு அங்குதான் ஜட்டாயுவும் இருந்தார். பஞ்சவட்டிக்கு அருகில் தான் ஜட்டாயுவும் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஜட்டாயு தசரதனுக்கு நெருங்கிய நண்பர். அப்ப தந்தையோடு தான் நம்மால் வாழ முடியவில்லை, ஜட்டாயுவோடு சேர்ந்தாவது வாழலாம் என்ற ஆசையோடு இங்கேயே ஒரு வீட்டை அமைத்து கொண்டு நாம் இருக்கலாம் என்று லக்ஷ்மணனுக்கு ராமன் கட்டளையிட்டார். ரமதேயத்திர வைதேகி துவம் அகம் செய்வ லக்ஷ்மண தாதிருஷோ திருஷ்யதாம் தேசா சந்நிகிருஷ்ட ஜலாசயா. எந்த இடத்தில் தீர்த்த வசதி அருகிலேயே இருக்குமோ, பூஜைக்கு வேண்டிய புஷ்பங்கள் எல்லாம் கிடைக்குமோ, நமக்கு தேவையான காய்கனிகள் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து எங்கு சீதை சந்தோஷப்படுவாளோ, எங்கு நான் சந்தோஷப்படுவேனோ, லக்ஷ்மணா நீ எங்கு சந்தோஷப்படுவாயோ அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து பர்ணசாலை அமைக்க வேண்டும் என்று ராமன் சொன்னார். லக்ஷ்மணன் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன் கைங்கரியம் தானே பண்ண சொன்னேன், கீழ் அதற்குத்தானே பிரார்த்தித்தாய், குருஷ்வமாம் அனுச்சரம், என்னை நீ தொண்டனாக ஏற்றுக்கொள், நீ எங்கு சென்றாலும் எல்லா கைங்கரியங்களையும் நான் செய்கிறேன் என்று சொன்னாயே, அதுவும் ஏவி ஏவி காரியம் கொள்ள வேண்டும், நானாக செய்ய மாட்டேன், லக்ஷ்மணா இதை செய் அதை செய் என்று நீ ஏவ வேண்டும், நான் காரியம் செய்வேன்னு லக்ஷ்மணன் சொன்னார். இப்ப ராமன் ஏவியவுடன் லக்ஷ்மணன் அழத் தொடங்கி விட்டான். ராமா என்னை கைவிடுவதாக முடிவு செய்து விட்டாயான்னு லக்ஷ்மணன் கேட்டார். ஏன் கைங்கரியம் தானே பண்ண சொன்னேன், பர்ணசாலை தானே கட்ட சொன்னேன்னால், நீ சொன்னது தவறாக உள்ளது. சீதை எங்கு ஆனந்தப்படுவாளோ, நான் எங்கு ஆனந்தப்படுவேனோ அங்கு பர்ணசாலை அமைக்கணும்னு சொன்னது வரைக்கும் சரி. லக்ஷ்மணா நீ எங்கு ஆனந்தப்படுவாயோன்னு என் தலையில் ஆனந்தத்தை ஏற்றாதே. எனக்கு ஆனந்தம் நீங்கள் ஆனந்தமாக இருப்பதே தவிர என் ஆனந்தத்துக்கு தகுந்த இடம் ஒன்று என்று கிடையாது. பரவானஸ்மி காகுத்ஸ்த त्वयि वर्षशतं स्थिते स्वयं तु रुचिरे देशे क्रियतामिति மாம் வத. உனக்கு பிடித்த இடத்தில் நீ பர்ணசாலை அமை என்று சொல்ல வேண்டுமே தவிர லக்ஷ்மணா உனக்கும் சரியான இடத்தில்னு சொல்லாதே, அந்த ஆசையை என் மேலில் ஏத்தாதே. பிரபலதர விரோதி பிரகாணம் என்று இதை தெரிவிப்பார்கள். கீழேந்து எத்தனையோ படிகள் வளர்ந்து வரோமோ இல்லையோ, இந்த உடலேதான் ஆத்மா என்று முதலில் நினைக்கிறோம். வெகு காலம் கழித்து இல்லை இல்லை உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா என்ன கஷ்டம், ஆத்மா சுதந்திரன் என்று நினைத்துக் கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் வேதங்களை எல்லாம் படிச்சு உபதேசங்களை கேட்டால் இல்ல இல்ல பரமாத்மாவுக்கு நான் அடிமை, நான் சுதந்திரன் அல்ல என்று புரிந்து கொள்கிறோம். சரி, பரமாத்மாவுக்கு அடிமை நான் இலக்கு என்ன என்றால் அவரை அடைவதே இலக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அதற்கு வழி என்ன, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாது, அவரையே திருவடிகளையே பற்றி முக்தி அடைய வேண்டும், சரணாகதி தான் சிறந்த வழி, அப்ப அவரே தான் முக்தி கொடுக்க வேண்டும்னு முடிவு பண்ணிட்டோம். இத்தனை படி ஏறி வந்தோமா, முக்தி அடைந்து என்ன செய்ய போகிறீர்கள், கைங்கரியம் பண்ணி ஆனந்தப்பட போறேன் அப்படின்னு சொன்னால் இத்தனை படி ஏறி வந்ததே வீண் என்கிறார். அந்த கைங்கரியம் செய்வது அவருடைய ஆனந்தத்துக்காக இருக்கணுமே தவிர இந்த பாம்புகளும் ஏணிகளும் வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இல்லையோ, பரமபத சோபானம் என்று தெரிவிப்பார்களே, கீழேந்து ஏறி வரணும், சின்ன சின்ன பாம்பா நிறைய இருக்கும், அந்த பாம்பு கிட்டலாம் மாட்டாம ஒருத்தன் ஏறி வந்துட்டான் வேகமாக, ரெட்டரையா போட்டு 5 8ன்னு போட்டு ஒரு பாம்பினிடமும் சிக்கவில்லை, மேலே ஏறி வந்தான். கடைசி 98வது கட்டத்தில் இருக்கிறான். 99வது கட்டத்தில் ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அந்த பாம்போட வாயில மாட்டினால் நேர 2வது கட்டத்தில் கொண்டு விட்டுரும்.
அந்த பாம்பை தாண்டி விட்டோம் என்றால் 100வது கட்டம் ஜெயம். அப்ப அந்த இடத்தில் ஒத்தை போட்டால் 98 ஒத்தையை போட்டால் அப்போ மிருத்யுதான், மறுபடியும் அந்த பாம்பு கிட்ட மாட்டின்னு கீழே வந்துடணும். அந்த இடத்தில் ரெட்டையை உருட்டினால் அப்போ முக்தி அடையலாம், நாம் நேரே ஜெயித்து விடலாம். அது என்னவென்றால் இத்தனை படிகள் ஏறி வந்தானே, தேகமே ஜீவாத்மா என்கிற பாம்பை தாண்டி விட்டான். நான் ஸ்வதந்திரன் என்கிற பாம்பை தாண்டி விட்டான். பகவான் தான் இலக்கு அல்ல, உலக விஷயங்களே இலக்கு என்கிற பாம்பை தாண்டி விட்டான். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் தான் வழி என்கிற பாம்பை தாண்டி விட்டான். கடைசி 98வது கட்டத்தில் இருக்க. இப்போது ஆனந்தம் என்னுடையது என்று சொல்லிவிட்டால் அந்த பெரிய பாம்பு வாயில மாட்டி கீழே வந்துட்டோம்னு அர்த்தம். என் ஆனந்தத்துக்காக அல்ல, நான் தொண்டு செய்வது அவருடைய ஆனந்தத்துக்காக என்று புரிந்து கொண்டால் அப்போ ஜெயித்து விட்டோம் என்று அர்த்தம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு குலசேகராழ்வார் சொன்னார். நான் திருமலையில் திருவேங்கடமுடையான் சந்நிதியில் ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். படியாக இருந்தாலும் சரி, பெருமாள் சன்னதிக்கு வாசல்ல குலசேகரன் படி குலசேகரன் படின்னு சொல்லுவா. கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் இருக்கும் படிக்கு குலசேகரன் படி என்று பெயர். ஏனென்றால் அந்த படியாகத்தான் நான் இருக்க வேண்டும்னு அந்த ஆழ்வார் ஆசைப்பட்ட. படியாய் கிடந்து நாம் போய் படியாக அந்த இடத்துல இருப்பேன். இருந்தேன் என்றால் அதை பார்த்து இப்படி ஆழ்வார் நமக்கு தொண்டு செய்கிறார்களே, பக்தர்கள் எல்லாம் வந்து மிதித்து மிதித்து செல்லக்கூடிய படியாக இருக்கணும்னு ஆழ்வார் ஆசைப்படுகிறாரே, என் பக்தர்களிடத்தில் அவ்வளவு பக்தியா ஆழ்வாருக்கு என்று பகவானுக்கு ஆனந்தம் வருமா. வந்தவுடனே சிரிப்பாராம். உன் பவளவாய், பகவான் ஆனந்தப்பட்டு சிரிப்ப. சிரிச்ச உடனே என்னுடைய சுவாமிக்கு ஆனந்தம் வந்ததுன்னு நான் ஆனந்தப்பட்டுடுவேன். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. காண்பேனேனால் அவனுடைய ஆனந்தத்தை பார்த்து நான் ஆனந்தப்படுவேன். எனக்கு ஆனந்தமே இல்லை என்பதல்ல, கைங்கரியம் செய்ததால் நேரே எனக்கு ஆனந்தம் கிடையாதே தவிர, என் கைங்கரியத்தால் அவர் சந்தோஷப்பட்டால் அதை பார்த்து நான் ஆனந்தப்படலாம். இதைத்தான் லக்ஷ்மணனும் தெரிவித்தான். ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பத என்று தெரிவித்தான். அதற்கு மேலே பர்ணசாலையை கட்டினான். ஒல்லியோ கட்டி முடித்தவுடன் ராமனை சுற்றி என்னென்ன இடங்கள் கட்டியிருக்கிறேன்னு காண்பிப்பதற்காக சென்றார். இந்த இடத்தில் ராமன் அக்னி காரியங்களை செய்வதற்காக ஒரு இடம், சமையல் செய்வதற்காக ஒரு இடம், யாராவது ரிஷிகள் வந்தால் அவர்களோடு சேர்ந்து பேசுவதற்காக ஒரு அறை, இப்படி இன்னென்ன அறைகளை அமைக்கணும்னு ராமன் முன்னாடியே சொல்லியிருந்தார். அவற்றையெல்லாம் அமைத்து விட்டான். கடைசியாக லக்ஷ்மணன் காண்பித்தான், ராமா நீயும் சீதையும் ஏகாந்தமாக அமர்ந்து பேசுவதற்காக இந்த ஒரு அறையை அமைத்துள்ளேன் என்று லக்ஷ்மணன் சொன்னார். ராமருக்கு பகு சந்தோஷம். இது ஒன்றை நான் வெளிப்படையாக சொல்லவில்லை, ஆனால் என் மனதில் இருந்ததை புரிந்து கொண்டு செய்தாயே. பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமம. லக்ஷ்மணா, என்னுடைய தந்தை இறக்கவே இல்லை, இதோ உன் வடிவத்தில் இருக்கிறான்னு ராமன் சொன்னார். பாவஜ்ஞேன, என்னுடைய மனதில் இருக்கும் எண்ணத்தை புரிந்து கொண்டு நீ கைங்கரியம் செய்தாய். கிருதஜ்ஞேன, இத்தனை நாட்கள் தசரதன் எனக்கு எப்படியெல்லாம் பண்ணிருப்பாரோ, என்னென்ன ஆனந்தத்துக்காக வழி பண்ணிருப்பாரோ அது அனைத்தையும் அறிந்து செய்துள்ளாய். அதற்கு மேலே தர்மஜ்ஞேன, எனக்கும் சீதைக்கும் அறை கட்டினாயே. லக்ஷ்மணன் தனக்கென்று ஒரு அறை கட்டிக்கொள்ளவே இல்லை. அப்ப சேஷத்துவம், தான் அடிமை என்றால் தனக்குன்னு ஒரு தனிமை, ஒரு அறை, ஆனந்தம் என்று லக்ஷ்மணன் நினைக்கவில்லை. ராமனும் சீதையும் ஆனந்தமாக இருக்க வேண்டும், அதற்கு அறை அமைத்தான். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா. உன்னை பிள்ளையாக பெற்றாரோ இல்லையோ, அதனால் என் தந்தை தன்யனாக ஆனார், என் தந்தை மரிக்கவே இல்லை என்று ராமன் தெரிவித்தாராம். புத்திரன் புத்திரன் என்றால் புன்னாம்னு நரகாத்து திராயத்தே இதி புத்திரகான் தெரிவிப்பார்கள். ஒருவனுக்கு பிள்ளை பிறந்தவுடன் ஒரு பெரிய குளத்துல போய் குதிக்கணுமா. வேகமா குதிச்ச உடனே அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் மேலே சென்று பித்ருலோகத்துக்கு சென்று அவர்களிடம் அடிக்குமா. இப்படி என் குலத்தில் ஒரு பிள்ளை பிறந்து விட்டான் என்று. அதை போல இதை செய்தால் ஒருவனுக்கு பிள்ளை பிறந்தால் புத்து என்கிற நரகத்துக்கு செல்லாமல் இருப்பான். பிள்ளையே இல்லாவிட்டால் புத்து என்கிற நரகத்துக்கு செல்வான்னு சாஸ்திரம் சொல்றது. தசரதனை பொறுத்தவரை இந்த நரகம் நரகம் அல்ல, ராமன் துன்பப்படுவது என்பதுதான் நரகம். ராமன் துன்பப்படாமல் தடுத்தது யார்? லக்ஷ்மணன் தானே. அப்ப லக்ஷ்மணன் தான் புத்திரன். தந்தையை நரகத்திலிருந்து எவன் காக்கிறானோ அவன் புத்திரன். தசரதனுக்கு இந்த யமனுடைய பட்டணம் நரகம் அல்ல, ராமன் கஷ்டப்பட்டால் அவனுக்கு நரகம்.
அப்ப ராமன் கஷ்டப்படுதல் என்கிற நரகத்திலிருந்து தசரதனை யார் காத்தார்கள்? லக்ஷ்மணன் தான் காத்தான். அதனாலே துவயா புத்திரேன தர்மாத்மா, நீதான் தசரதன் ஆசையின்படி நடந்தாய். நசம்வருத்த பிதாமம, எனக்கு தந்தையை இழந்ததாகவே தோன்றவில்லை என்று சொல்லிவிட்டார் ராமர். அதற்கும் மேலே இவர்களெல்லாம் பஞ்சவடையில் இருந்தார்கள். அப்போது இவர்கள் ஒரு முறை குளிக்கச் சென்றார்கள். நல்ல குளிர்காலம் வந்தது. அந்த குளிர்காலத்திலே குளிப்பதற்கு சென்றார்கள். கோதாவரி நதி இருந்தது. அதில் குளிக்கும் போது பரதனுடைய நினைவு வந்தது லக்ஷ்மணனுக்கு. பரதன் மிகவும் சுகுமாரன். அவனாலே அதிகமான குளிரையும் தாங்க முடியாது, அதிகமான வெப்பத்தையும் தாங்க முடியாது. இங்கு கோதாவரி எப்படி குளிர்ந்து உள்ளதோ அதே போலத்தானே சரையுவும் குளிர்ந்து இருக்கும். இதில் பரதன் எப்படி நீராடுகிறான் என்று எனக்கு தெரியவில்லை என்று லக்ஷ்மணன் தெரிவித்தான். அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமார சுகோசிதா கதம் நு அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. பிற்காலை பொழுது, பின் இரவு பொழுதிலேயே பரதன் குளிக்கச் சென்று விடுவாராம். கதம்னு அபரராத்திரேஷு, பின் இரவு பொழுது. ஏன் பகல்ல போகக்கூடாதா? விடிந்ததற்கு அப்புறம் போகலாமேனால், விடிந்ததற்கு பிறகு வெளியே சென்றால் அனைவரும் பரதனை பார்த்து இவன்தான் கைகேயியின் பிள்ளை, இவன்தான் ராமனை நாம் பிரிவதற்கு காரணமானவன் என்று எல்லாரும் பார்த்து கையை காட்டி பேசுறாளாம். பரதனுக்கு அது பொறுக்கவில்லை. அதனால் இவர்களெல்லாம் விழிப்பதற்கு முன்னாலேயே நாம் சென்று விடுவோம் என்று பின்னிரவு பகுதியிலேயே சென்று விடுவாராம். அப்ப இன்னும் குளிர்ந்து இருக்குமே. ஆகையால் அத்தியந்த சுகசம்ருத்தா, மிகவும் சுகமாக வாழ்ந்தவன், சுகுமாரன், மிகவும் மிருதுவானவன், மென்மையானவன், எப்படித்தான் இந்த குளிர்ந்த சரையுவில் குளிக்கிறானோ என்று லக்ஷ்மணன் தான் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான். ஆனா என்ன தெரியல, லக்ஷ்மணன் ராமனோடு சேர்ந்திருக்கிறபடியால் அவனோட உடம்பும் குளிர்ந்திருக்கு, ஜலமும் குளிர்ந்திருக்கு. அதனால குளிர் தெரிகிறது. பரதன் ராமனை விட்டு பிரிந்திருக்காரோ இல்லையோ, அவர் குளிர்ந்த சரையுவில் இறங்கினால் சரையுவே கொதிச்சு போயிடுமா. அப்படி ராமனை விட்டு பிரிந்து தன்னுடைய உடம்பில் கொதிப்பு உள்ளது. அப்ப பரதனுக்கு குளிரே தெரியாது. பரதன் குளிக்க சென்றால் நீர் கொதித்து போகுமே தவிர அவனுக்கு குளிர் தெரியாதுன்னு தெரிவித்தார்கள். அப்ப லக்ஷ்மணன் பரதனை பத்தி பேசிக் கொண்டிருந்தாரா, அது பேசின உடனே கைகேயினுடைய ஞாபகம் வந்து விட்டது. கைகேயை பத்தி சொன்னார். அடுத்ததாக பர்த்தா தசரதோ யஸ்யாக சாதுஷ்ச பரத சுதா கதம் து சாம்பா கைகேயி தாதிருஷி க்ரூரதர்ஷினி. தசரதனுக்கு மனைவியாக இருந்து கொண்டு இப்பேற்பட்ட பரதனையே பிள்ளையாக பெற்றெடுத்து அப்படிப்பட்ட கைகேயிக்கு எப்படிதான் இப்படி தவறான புத்தி வந்ததோ என்று கைகேயை பற்றி சற்று குறைவாக லக்ஷ்மணன் பேசத் தொடங்கினான். ராமன் நிறுத்திவிட்டார். நதேம்பா மத்தியமா தாத்த கர்ஹிதவ்யா கதஞ்சன என்று தெரிவித்து தாமேவ இக்ஷ்வாகு நாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. லக்ஷ்மணா, நன்னா தானே பேசிட்டு இருந்த, பரதனை பற்றித்தானே பேசிக்கொண்டிருந்தாய். இப்போது ஏன் தாயான கைகேயை பற்றி தவறாக பேசுகிறாய்? உனக்கு கைகேயை பிடிக்கலையா? பரதனை பற்றி பேசுவதையே தொடர்ந்து விடு. வீணாக கைகேயை பற்றி நதேம்பா மத்தியமாதாத் கர்ஹிதவ்யா கதஞ்சன, அவளை தவறாக பேசுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் பரதனை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசு. இவ்வளவு உயர்ந்தவன் அவ்வளவு உயர்ந்தவன் பேசு, ஆனந்தமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவன்தான் இக்ஷ்வாகு குல நாதன்னு ராமன் தெரிவிக்கிறார். ஏன் நாதன்னால் ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு வந்தாகிவிட்டது. தசரதன் உயிரையே இழந்து சென்று விட்டார். இப்போ உண்மையாக இக்ஷ்வாகுவின் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் ஒரே பிள்ளை இவர்தான். நியாயமா தகப்பனார் மரித்தா 4 பேருக்கு தானே பொறுப்பு. ராமனும் லக்ஷ்மணனும் பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு வனத்துக்கு வந்து விட்டார்கள். சத்ருக்னனுக்கு பரதனை தவிர ஒண்ணுமே தெரியாது, ராஜ்யத்தை பார்க்க மாட்டார். அப்ப நாம் அனைவரும் சேர்ந்து விட்டதையும் சேர்த்து பரதன் தானே பிடிக்கிறார். இக்ஷ்வாகு குல நாதஸ்ய என்று ராமன் தெரிவித்தார். அப்போது தெரிவிக்கிறார், கதாஹ்யஹம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா சத்ருக்னேன ச வீரேன த்வயாச்ச ரகுநந்தன. எப்போதுதான் பரதனோடு சேரப்போகிறேனோ தெரியவில்லை, அந்த சத்ருக்னனோடு மறுபடியும் என்று கூட போகிறேனோ தெரியவில்லை, லக்ஷ்மணா உன்னோடு எப்போது சேரப்போகிறேனோ தெரியவில்லைன்னு ராமன் சொல்கிறார். ஏன் லக்ஷ்மணன் நேரையத்தானே இருக்கார், அவரோடு சேர்ந்தே இருந்து கொண்டு என்றைக்கு பரதனோடு சேரப்போகிறேனோ, என்று சத்ருக்னனோடு சேரப்போகிறேனோ, லக்ஷ்மணா உன்னோடு என்று சேரப்போகிறேனோ தெரியவில்லை என்றால் அவர்கள் இருவரும் இல்லாத போது லக்ஷ்மணன் இருந்தாலும் இல்லாததற்குத்தான் சமம். ஒருவருக்கு 4 குழந்தைகள்னு வச்சுக்கோ, 3 குழந்தைகள் கூடயே இருக்கா. ஏதோ ஒரு பண்டிகை வருது, தீபாவளி பண்டிகை வருது, 3 குழந்தைகள் அருகிலேயே உள்ளார்கள், வீட்டிலேயே உள்ளார்கள். ஒருவர் மட்டும் ஏதோ வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அன்று காலை 3 குழந்தைகள் கூடயே இருந்தாலும்
அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எண்ணமெல்லாம் இல்லாத குழந்தைகிட்ட தானே இருக்கும். இவர்கள் இருந்ததற்காக மட்டும் சந்தோஷப்பட முடியாது. அவன் எழுந்தானோ இல்லையோ, 4:30 மணி குளிச்சானோ இல்லையோ, அவனுக்கு தீபாவளி மருந்து யார் கொடுத்தா, புத்தாடையை யாரிடம் கொடுத்து சேவித்து வாங்கி கொண்டான் தெரியலையே, அவனுக்கு ஏதாவது இனிப்பு யாராவது செய்து கொடுத்தாளா தெரியலையே என்று இல்லாதவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் இருப்பவர்களும் இல்லாதது போலத்தான் தோன்றும். அப்ப லக்ஷ்மணன் கூடையே இருந்தாலும் பரதனும் சத்ருகனும் இல்லாதபடியால் லக்ஷ்மணனோடு கூடியது போலவே ராமனுக்கு தோன்றவில்லை. அப்படி பரதனிடம் ஆசையோடு இருந்தான். இப்படி இவர்கள் ஆனந்தமாக பஞ்சவட்டியில் இருந்து கொண்டிருக்கும் போதுதான் சூர்பனகை உள்ளே நுழைந்தாள். தம் தேசம் ராட்சசி காச்சித்து ஆஜகாம எதிர்ச்சையாக அங்கு வந்தாள். எந்த முன்முடிவோடும் வரவில்லை. அந்த காட்டு பக்கமாக செல்லும் போது இவர்கள் ஆசிரமத்தை கண்டாள். உள்ளே நுழைந்து யார் என்று பார்த்தாள். 2 வீரர்களும் ஒரு பெண்ணும் இருந்தார்கள். ராமனை கண்டாள். அவன் அழகிலே மயங்கிவிட்டாள். இவனைத்தான் கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ராமனிடத்தில் வந்து தன்னை பற்றி சொன்னாள். அவள் ஆசைப்பட்டாளோ இல்லையோ, ராமன் எப்படிப்பட்டவன், சூர்பனகை எப்படிப்பட்டவள், அவள் இவனிடம் ஆசை கொண்டாள்னு வால்மீகி தெரிவிக்கிறார். சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்யம் மகோதரா விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்தஜா பிரியரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வனா தருணம் தாருணா விருத்தா தக்ஷிணம் வாமபாஷினி. நல்ல பொருத்தம். சூர்பனகைக்கும் ராமனுக்கும் சிறந்த பொருத்தம். சுமுகம் துர்முகி ராமம். ராமன் எப்படிப்பட்டவன், சுமுகன், பார்த்தாலே கவரக்கூடிய அழகான முகத்தை உடையவன். இவள் கோரமான முகத்தை உடையவள். சுமுகம் துர்முகி ராமம். மேலே தெரிவிக்கிறார், விருத்த மத்தியம் மகோதரா. ராமனுக்கு இடுப்பு எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணுமா. மேல உடம்பு இருக்கு, கீழே கால் இருக்கு, அப்ப இடுப்புன்னு இந்த இடத்துல ஒன்று இருக்கணும்னு ஊகித்து பார்க்கணுமா. அவ்வளவு சிறுத்த இடையை உடையவன் ராமன். இவள் பிருகோத் ஓதரா. இவளுடைய வயரே இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. அப்ப அவன் விருத்த மத்தியன், இவள் மகோதரா. அதற்கு மேலே தெரிவிக்கிறார், விஷாலாட்சம் விரூபாட்சி. அவனுக்கு நல்ல பெரிய அழகான கண்கள், இவளுக்கு விரூபாட்சி. என்ன கண்ணுனே தெரியல, பார்க்கவே முடியவில்லை. அதற்கு மேலே சுகேஷம் தாமிரமூர்தஜா. ராமனுக்கு அழகாக வளைவாக சுருண்டு கருப்பான அழகான குழல். இவளுக்கு செம்பட்டையாக வாரப்படாமல் எப்படியோ வளர்ந்திருக்கக்கூடிய குழல். அப்ப அதுவும் பொருந்தவில்லை. பிரியரூபம் விரூபாசா. அவன் உடலை பார்த்தால் அழகை வடிவெடுத்தவனாக இருக்கிறான். இவள் என்னென்னமோ உடல் விரூபம், என்னமோ விகாரத்தை அடைந்து ராட்சசியாக இருக்கிறாள். சுஸ்வரம் பைரவஸ்வனா. ராமன் பேசினால் அப்படியே மயிலிறகால தடவிடுறா போல இருக்குமா. இவ பேசினாலே காதால கேட்கவே முடியல. பைரவஸ்வனா, பெண் பேசுவதை போலேயே இல்லை. பைரவஸ்வனா தருணம் தாருணா விருத்தா. ராமன் யுவாவாக 25 வயசான பிள்ளையாக இருக்கிறான். இவள் வயசான கிழவியாக இருக்கிறாள். தக்ஷிணம் வாமபாஷினி. ராமனுக்கு நேர்மையாக பேச மட்டும்தான் தெரியும், இவளுக்கு குதர்க்கமாக பேச மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட சூர்பனகை இப்படிப்பட்ட ராமனை ஆசைப்பட்டாள்னு வால்மீகி சொன்னார். நேரே ராமனிடம் சென்றாள். தபஸ்வியே, நீ யார்? ஏன் வில்லும் கையுமாக இருக்கிறாய்? ஆனால் தவம் செய்யும் கோலத்தில் இருக்கிறாய். நீ யார்? இவன் யார்? இந்த பெண் யார் என்று விசாரித்தாள். ராமனுக்கு மறைக்கவே தெரியாது. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே ரிஜுபுத்திதயா ராமஹா ஆக்கியாத்தும் உபசக்கரமே. ரிஜு புத்தி, நேர்மையே வடிவெடுத்தனும் இல்லையோ. நடுவுல காட்டில் இருக்கும். அப்ப ஒரு பெண் ராட்சச வடிவோடு வந்து, நீ யார்? இவன் யார்? இந்த பெண் யாருன்னு கேட்டா நம்ம பதில் சொல்லுவோமோ? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் ஆசிரமத்துக்கு வந்து நீ என்னை கேள்வி கேட்பதுன்னு சொல்லுவோம். ரிஜுபுத்திதயா ராமஹா. ராமன் ஒண்ணுமே கேட்கல. ஆசீத் தசரதோ நாம. தசரதன் அரசன் இருந்தார். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர். 60,000 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். பிள்ளைகள் இல்லை. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். நான் ராமன், அடுத்து பரதன், இவன் லக்ஷ்மணன். எனக்கு பட்டம் கட்டுவதாக இருந்தார்கள். நான் சீத்தையை திருமணம் செய்து கொண்டேன். இவள்தான் ஜனகனுடைய பெண்ணான சீத்தை. எனக்கு பட்டம் இல்லைன்னு காட்டுக்கு அனுப்பினார்கள். இங்கு வந்து இருக்கிறேன்னு கதை முழுக்க சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டாள். சரி, என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த தண்டகாரண்யத்திலே நாம் இருவரும் ஆனந்தமாக இருக்கலாம். நீ என்னை கடிமணம் புரிய வேண்டும் என்று கேட்டாள். அப்போது ராமன் சொன்னான், எனக்கு முன்னமே திருமணம் ஆகிவிட்டது. இதோ சீதை அருகிலேயே இருக்கிறாள். உன்னை பார்த்தால்
இன்னொரு மனைவியோடு சேர்ந்து உன்னால் வாழ முடியும் என்று எனக்கு தோணவில்லை. நீ ஆசைப்படுவது தனியாக ஒரு புருஷனோடு இருக்க வேண்டும் என்று. ஆகையால் நான் ஒரு வழி சொல்லுகிறேன். இதோ லக்ஷ்மணன் இருக்கிறான், அவன் மனைவி அருகில் இல்லை, அவனை திருமணம் செய்து கொள். எனக்கு மனைவி கூடயே இருக்கிறாள், அப்ப லக்ஷ்மணனை திருமணம் செய்து கொள், அவனிடம் கேள்னு ராமன் அனுப்பினார். அங்கு சென்றாள். லக்ஷ்மணனும் அழகாக இருந்தான். அவனிடம் கேட்டாள் சூர்பனகை. லக்ஷ்மணன் பதில் சொன்னான். அது எப்படி நான் செய்து கொள்ள முடியும்? கதம் தாசஸ்ய மேதாசி பாரியா பவித்தும் இச்சதி. நானே ராமனுக்கு தாசன், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ எனக்கு தாசியா இருக்க போறியா? எனக்கு தேவையில்லை. நான் கைங்கரியம் பண்றதை தவிர வேற நினைவே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி இப்போது தேவையில்லை, அதனால் வேண்டாம், நானும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். உனக்கு தகுந்தவன் ராமன் தான், நீ எதுக்கு ராமனையே ஒரு முறை மறுபடியும் கேட்டுப்பார் என்று லக்ஷ்மணன் கேலியாக சொன்னான். உன்னுடைய அழகுக்கு ராமன் ஒரு நாளும் உன்னை மறுக்க மாட்டார். சீதையெல்லாம் ஒரு அழகா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், மறுபடியும் சென்று ஒரு முறை கேட்டுப்பார், ராமன் ஏற்றுக்கொள்வான்னு சொன்னார். மறுபடியும் ராமனிடத்தில் சூர்பனகை வந்தாள். ராமன் மறுத்து விட்டான். பார்த்தால் இருவருமாக பந்தாடுகிறார்கள். சீத்தை இருப்பதால் தானே எத்தனை கஷ்டம், இப்போதே சீத்தையை கொன்று விடுகிறேன் என்று அவள் பேரிலே பாய ராமன் தடுத்தான். லக்ஷ்மணனிடம் ஒரு பார்வையாலே பார்த்தான். லக்ஷ்மணனுடனே உத்ருத்ய கட்கம் சிச்சேத கர்ணநாசே மகாபலஹா, தன்னுடைய காதையும் மூக்கையும் சூர்பனகைக்கு அறுத்தே விட்டான் லக்ஷ்மணன். உத்ருத்ய கட்கம், கட்கத்தை எடுத்து அவளுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டான். ஆகையால் கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். கொல்லை அரக்கி சூர்பனகை அவளுடைய மூக்கை அறுத்து விட்டார். ரத்தம் சொட்ட சொட்ட அவள் நேரே தன்னுடைய அண்ணன்மார்களிடத்திலே ஓடிச் சென்றாள். கரன், தூஷணன் முதலானவர்கள் இவர்களுக்கு அண்ணன்மார்கள். ராவணன், விபீஷணன், அந்த கும்பகர்ணன் இவர்களும் அண்ணன் தம்பிகள். அவர்களுக்கு ஒரு முறையில் இந்த கரன், தூஷன் முதலானவர்களும் அண்ணன் தம்பிகள். கரனுக்கு தங்கைதான் இந்த சூர்பனகை என்பவள். ஆகையால் கரனிடம் சென்றாள். தனக்கு ரத்தம் கொட்டுகிறது, என்ன ஆயிற்றுன்னு கரன் இவளிடத்தில் கேட்டார். இந்த மாதிரி 2 பேர் என்னுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டார்கள்னு சொல்லணுமோ இல்லையோ. இவள் சொல்லத் தொடங்கினாள். தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாக்ஷவ் சீர கிருஷ்ணாஜினாம்பரவ். ராமனும் லக்ஷ்மணனும் எவ்வளவு அழகா இருந்தான்னு பேச ஆரம்பித்தாள் சூர்பனகை. நேர ரத்தம் கொட்டின்னு இருக்கு. என்னன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? மூக்கை அறுத்து விட்டார்கள், இருவர் வந்தார்கள், மூக்கை அறுத்தார்கள், உடனே படையெடுத்து செல்னு சொல்லுவோம் இல்லையோ. இவளால் மறந்து போய்விட்டது, தன் கஷ்டத்தையே மறந்து ராமன் தருணவ் இளைமை பருவத்தோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரூப சம்பன்னவ் அழகாகவும் இருக்கிறார்கள். அதற்கு மேலே தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் அழகு மட்டும் உண்டு, அருகிலிருந்து சென்றால் அணைத்து கொண்டால் கடினமாக இருக்கும் நினைக்க வேண்டாம். சுகுமாரவ் மிருதுவான உடலை உடையவர்கள், ஆனால் பலம் இருக்காதோ நினைக்காதே, மகாபலவ் மிகுந்த பலசாலிகளாக தெரிகிறார்கள். புண்டரீக விஷாலாக்ஷவ் மேலோட்டமா பார்த்தா மொத்தமா உடம்பு நன்னா இருக்கும், பக்கத்தில் போய் பார்த்தா கண்ணு ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கும், மூக்கு ஒரு பக்கம் திரும்பி இருக்கும். அப்படி இருக்குமானால் புண்டரீக விஷாலாக்ஷவ், ஒன்றுக்கு சௌந்தர்யம் என்று பெயர், மற்றொன்றுக்கு லாவண்யம் என்று பெயர். சௌந்தர்யம் என்றால் சமுதாய சோபை, மொத்தமாக பார்த்தா தள்ளி இருந்து பார்த்தா அழகாக இருந்தால் சௌந்தர்யம் என்று பெயர். ஒவ்வொரு அங்கமாக அழகாக இருந்தால் லாவண்யம் என்று அதற்கு பெயர். ராமனுக்கு சௌந்தர்யமும் உண்டு, லாவண்யமும் உண்டு. புண்டரீக விஷாலாக்ஷவ் சீர கிருஷ்ணாஜினாம்பரவ், மாந்தோல் மரவுரியை அவ்வளவு கச்சிதமாக கட்டியுள்ளார்கள். அப்படி இருவர் தசரதனுடைய குமாரர்கள், அவர்கள்தான் என் காது மூக்கை அறுத்தார்கள், நீங்கள் படையெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல இவர்கள் அனைவரும் சென்றார்கள். ராமனுக்கும் 14,000 ராட்சசர்களுக்கும் யுத்தம். லக்ஷ்மணனை சீதையோடு சேர்ந்து ஒரு குகைக்கு அனுப்பிவிட்டான். இங்கு இருக்காதே, ராட்சசர்களோடு நான் மட்டும் போரிடுகிறேன், நீ சீதையை அழைத்து கொண்டு ஒரு குகைக்கு சென்று விடு என்று அனுப்பினான். ஏகஸ்து ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. மேல தேவர்கள்லாம் இருக்கா, ரிஷிகள்லாம் பார்க்கறா, ராமன் ஒருவனாக உள்ளான், அவர்கள் 14,000 ராட்சசர்கள் உள்ளார்கள், இவன் மனிதன், அவர்கள் ராட்சசர்கள், இவன் ஒருவன் தரையில் நிற்கிறான், அவர்கள் தேரிலே வருகிறார்கள், இவன் நேர்மையாகவே யுத்தம் செய்பவன், அவர்கள் மாயையாலேயே யுத்தம் செய்பவர்கள். ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் கதம் யுத்தம் பவிஷ்யதி. குலசேகர ஆழ்வாருக்கு ஒருவர் இந்த கதையை உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார்.
குலசேகராழ்வார் ராமாயணத்தை கேட்டு இருக்கார். ஒருவர் அவருக்கு எடுத்து சொல்கிறார். இப்படி பறக்க சொன்னார். ராமன் ஒருவனாக உள்ளான், அவர்கள் இத்தனை 14,000 பேர். இவன் மனிதன், அவர்கள் ராட்சசர்கள். இவனுக்கு தேர் இல்லை, அவர்களுக்கு தேர் இருக்கு. எப்படி யுத்தம் நடக்கப் போகிறதோ தெரியலேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு ராமனிடத்தில் இருந்த பக்திக்கு தான் ராஜா தானே, அப்படியே இருக்கட்டும், இதோ நான் என் படையை அழைத்து கொண்டு செல்கிறேன்னு படையை புறப்பட சொல்லிவிட்டார். சொல்லும்போது மறுபடியும் இவர் தடுத்து, கவலையில்லை, அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் 14,000 ராட்சசர்களையும் ராமனே முடித்து விட்டான் என்று சொன்னதற்கு பிறகு ஆஸ்வாசமடைந்து குலசேகராழ்வார் இருந்தாராம். அப்படி பகவானுக்கு ஒரு கஷ்டம் என்றால் பக்தன் துடிக்க வேண்டும். ஆண்டாள் பல இடங்களில் பாருங்கோ, திடீர்னு கண்ணனுடைய ஒரு சேஷ்டித்தத்தை பற்றி சொல்லுவார். எதற்காகவென்றால், பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்று சொல்கிறார். உள்ளே ஒரு பெண் தூங்குகிறாள், ஆண்டாள் விழித்திருக்கிறாள். அவளை எழுப்ப வேண்டுமோ இல்லையோ, எத்தனையோ காரணம் சொல்லி பார்த்தா எழுந்திருக்க மாட்டேங்கிறா. சரி, இவளுக்கு பயத்தை ஏற்படுத்தி எழுந்திருக்க வைக்கலாம் என்று நினைத்து கொண்டு பேய்முலை, பூத்தனை முலையிலே விஷத்தை எடுத்துக்கொண்டு வந்து கண்ணனை கொல்ல பார்க்கிறாள் என்று சொன்னா பயப்பட்டு எழுந்திருப்பாளோ இல்லையோ என்று சொன்னாள். நஞ்சு உண்டு, அதெல்லாம் அப்பவே பூத்தனையை கொண்டு விட்டாரே, உனக்கு தெரியாதான்னு உள்ள இருக்கிறவ சொல்லிட்டான். அடுத்து சொல்லி பாட்டார், கள்ளச்சகடம், ஒரு சகட்டாசுரன் வந்து கண்ணனை கொல்ல வருகிறான், சீக்கிரம் ஓடிவான்னு ஆண்டாள் சொன்னால். கலக்கிழிய காலோச்சி, அன்றைக்கே தன் காலாலே எட்டி உதைத்து விட்டாள். அப்படி பகவானுக்கு ஒன்று என்றால் இவர்கள் பதட்டம் அடைகிறார்களே, அதை போலத்தான் குலசேகராழ்வார் பதட்டம் அடைந்தார். அவர் மறுபடியும் சொன்னார், 14 சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணா ஹதான் ஏகேன ராமேண மானுஷேன பதாதினா. ஒருவனாக மனிதனாக தரையில் இருப்பவனான ராமன் 14,000 ராட்சசர்களையும் கொன்று முடித்தான். ஒருவர் பாக்கி கிடையாது. தன்னுடைய உடல் முழுவதும் புண், எங்க பார்த்தாலும் அம்புகளால் துளைக்கப்பட்டு உடலே துளைக்கப்பட்டு ரத்தமே ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ரத்தத்தோடு சீதையை காண்பதற்கு வந்தானா. குகையில் இருந்தாளே, அந்த குகையின் வாசலுக்கு ராமன் வந்தான். சீதை அவனை கண்டாள். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தாள். தம் திருஷ்டுவா, அந்த ராமனை பார்த்தாள்னு வால்மீகி சொன்னார். எந்த ராமன்? அயோத்தியில் இருக்கும் பொழுது பெண் வடிவம், ஆண் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என் தகப்பனார் பெண்ணை கொடுத்து ஏமாந்து விட்டார்னு சொன்னார். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ராமானி ஆண் போர்வையில் இருக்கும் ஒரு பெண், உனக்கு தைரியமே இல்லை, என்னை அழைத்து செல்ல மறுக்கிறாயே காட்டுக்குன்னு இந்த ராமனைத்தான் தவறாக பேசினாள். இப்போது ரிஷிகளை ரட்சிப்பதற்காக 14,000 ராட்சசர்களை கொன்று வந்தாரே, தம் திருஷ்டுவா, அன்றைக்கு தான் பேசிய ராமன் சத்ருஹந்தாரம், தனக்கு ஒரு எதிரியே கிடையாது. பகவான் அனைவருக்கும் சமம். சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா. எனக்கு வேண்டியவனும் கிடையாது, வேண்டாதவனும் கிடையாது, அனைவருக்கும் நான் சமம் என்று கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். ஆனா இந்த இடத்துல சத்ருஹந்தாரம், எதிரிகளை எல்லாம் ராமன் கொன்னார்னால் அவருக்கு எதிரி என்று ஒருவர் கிடையாது. தன்னை ஆசிரியத்தவர்கள் ரிஷிகள், அந்த ரிஷிகளை இவர்கள் துன்புறுத்துகிறார்கள். ஆகையாலே இவர்கள் தனக்கு சத்ருக்கள். நேரே கண்ணனும் சொல்லுகிறார், பாண்டவான் துஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக. துரியோதனன் கேட்டான், நீ எப்படி பாண்டவர்களுக்கு உறவோ எனக்கும் உறவுதானே, அப்ப உனக்கும் எனக்கும் எதற்கு பகை இருக்க வேண்டும்னு கேட்டார். கண்ணன் அழகாக சொன்னார், உனக்கும் பாண்டவர்களுக்கும் பகை இருக்கோ இல்லையோ? ஆமா, கண்டிப்பா இருக்கு. எனக்கு பாண்டவர்கள் தான் உயிர். அப்ப அவர்களை நீ வெறுத்தால் நீ எனக்கும் பகை வந்தான். ஆகையால் உன்னுடைய வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு கண்ணன் சொன்னார். ஆகையாலே தன் ஆசிரிதர்களுடைய விரோதியை தனக்கு பகைவனாக பகவான் கொள்கிறான். சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம். மகர்ஷிகள் அனைவருக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்திய ராமனை பார்த்து, உடல் முழுக்க புண் இருந்ததோ இல்லையோ, அந்த புண் அனைத்தும் ஆறும்படிக்கு பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, சீதை ஓடிச் சென்று ராமனை கட்டி கொண்டாள். அவள் உடல் பட்டவுடன் அனைத்து மூலிகைகளும் வைத்தார் போலே ராமனுடைய உடல் மறுபடியும் பட்டு தெரித்தார் போலே ஆயிற்றான். இருந்த ஒரு விரணங்களும் இல்லை. வேடிக்கையாக சொல்வதுண்டு, இதே போலத்தான் பீஷ்மாச்சாரியர் கண்ணனுடைய முகத்திலே அம்புகளை எல்லாம் எய்தார். மகாபாரத போரின் பொழுது அம்புகளாலே கண்ணனுடைய முகத்தை தொலைத்து விட்டார்.
அங்கு நல்லவேளை ஒரு ருக்மிணி வந்து ஆலிங்கனம் செய்து கொள்ளவில்லை. இன்றும் பார்த்தசாரத்தை பெருமாளை அப்படியே நாம் சேவிக்கிறோம். திருவல்லிக்கேணியில் முகத்தில் அந்த அம்பு பட்ட துளைகளோடு சேவை சாதிக்கிறாரே, அங்க மட்டும் ஒரு ருக்மிணி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்தால் இப்படி ஒரு பெருமாளை நம்மளால சேவிக்க முடியாமல் போயிருக்கும் என்று சொல்வதுண்டு. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. சரி, இவர்கள் அனைவரையும் கொன்றாகிவிட்டது. 14,000 ராட்சசர்களிலே ஒருவனே ஒருவன், அகம்பனன் என்று ஒருவன் மட்டும் தப்பித்தான். எப்படி தப்பித்தான்னால், ஒரு புடவை எடுத்து சுத்திண்டானான். பெண் என்று நினைத்து ராமன் விட்டு விட்டார். அப்படியே ஓடிச் சென்றான். ராவணனுடைய பவனத்துக்கு சென்றான். ராவணா, கரன், தூஷண அனைவரும் இறந்து விட்டார்கள். தண்டகாரண்யத்தின் மேல் உனக்கு இருந்த பிடி நழுவி விட்டது. மகர்ஷிகளுக்கு உன் பேரில் இருந்த ஒரு பயமானது நீங்கிவிட்டது. தசரத குமாரனான ராமனும் லக்ஷ்மணனும் அங்கு வந்து ரிஷிகளை எல்லாம் காத்து விட்டார்கள். அந்த ராமனை உன்னால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. நீ அவனிடம் யுத்தம் செய், அவனை ஜெயிக்க வேண்டும்னு சொல்வதற்காக நான் வரவில்லை. உன்னால் யுத்தத்தில் அவனை ஜெயிக்க முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் வேறு ஒரு வழி உண்டு. அந்த ராமனுக்கு சீதை தான் உயிர். சீதையை கடத்தி கொண்டு வந்துவிடு, ராமனை சுலபமாக கொன்று விடலாம் என்று அகம்பனன் சொல்ல சரி என்று ராவணன் புறப்பட்டான். நேரே மாரீச்சனிடம் சென்றான். சென்று, நீதான் உதவ வேண்டும். நான் ராஜா, நீ ராட்சசன். நான் ஆணையிட்டால் கேட்க வேண்டும். நீ மாயமானாக சென்று சீதை உன்பேல் ஆசைப்பட வைத்து ராமனை அழைத்து கொண்டு செல். நான் சீதையை அபகரிக்கிறேன்னு சொல்ல, ராவணா தப்பு செய்கிறாய். உனக்கு யார் உபதேசம் செய்தார்களோ முதலில் அவர்களை சந்திப்பதை நிறுத்திவிடு. யாரோ உன்னையும் ராட்சச குலத்தையும் அழிப்பதற்காகவே அறிவுரை கூறியுள்ளார்கள். ராமனோடு உன்னால் சண்டையிட முடியாது, சென்றுவிடு, நீ செய்வது தவறு என்று சொன்னான். சரின்னு ராவணன் ஒப்புக்கொண்டு திரும்ப சென்று விட்டார் லங்கைக்கு. அப்போதுதான் சூர்பனகை சென்றாள். சென்று, உனக்கு ஒரு பயமே கிடையாதா? ஒரு சொரணையே இல்லையா? உன்னுடைய 14,000 ராட்சசர்கள் அண்ணன் தம்பிகள் அனைவரையும் ஒருவன் கொன்றுள்ளான். அவனை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் இல்லையா? நீ ஒரு முறை சீதையை பார், அவளிடத்தில் காதல் கொண்டு விடுவாய். அவளை அடையாமல் உன்னால் இருக்க முடியாது. அவளை நீ உன்னுடைய ராணியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சூர்பனகை சொல்ல, மறுபடியும் மனதிலே ஆசை ஏற்பட்டது. மாரீச்சனிடம் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தான் மாரீச்சன். அவன் புகழ்ந்த மாதிரி யாருமே ராமனை புகழல. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மமே வடிவெடுத்தவன் ராமன். சாதுஹு சத்திய பராக்கிரமஹா, அவனை உன்னால் ஜெயிக்க முடியாது. சீத்தை இல்லாத போதுதான் நான் ராமனை பார்த்திருக்கிறேன். ராமன் மாரீச்சனை அடிக்கும் போது தாட்டகாவதம் முடிஞ்சுதானே மாரீச்சனோடு சண்டையிட்டார். அப்போது திருமணம் நடக்கவில்லை. அப்பவே ராமன் அடிச்ச அடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்போது சீதையோடு சேர்ந்து விட்டான். அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா, அந்த ராமனை உன்னால் எதிர்கொள்ள முடியாது, வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி பார்த்தான். ராவணன் கேட்கவில்லை. சரி என்று மாயமானின் உருவத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஆசிரமத்தின் வாசலில் நடக்கத் தொடங்கினான். சீதை பார்த்தாள், ஆசைப்பட்டாள். ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து, இதோ பாருங்கள் மாயமான மான். அது பார்த்தா அப்படியே ஸ்வர்ணமயமா இருக்கான், தங்கத்தாலேயே ஆக்கப்பட்டது போல் இருக்கு. அதோட தலையிலெல்லாம் ரத்தனங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான மானாக இருந்தது. பார்த்த உடனே சீதை ஆசைப்பட்டாள், நாம் விளையாடுவதற்கு இந்த மான் இருந்தால் நன்றாக இருக்கும், ராமா நீ பிடித்து கொடுக்க வேண்டும்னு ஆசைப்பட்டால். லக்ஷ்மணன் ஜாக்கிரதப்படுத்தினர். சங்கமானஸ்து தம் திருஷ்டுவா லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரவீத் மிருகோ ஹேவம் விதோ ரத்ன விசித்திரோ நாஸ்தி ராகவ. ராமா, இப்படியெல்லாம் உலகத்தில் பிராணிகளே கிடையாது. இது என்ன ரொம்ப விசித்திரமாக இருக்குது. உடல் தங்கத்தால் ஆன மாதிரி இருக்குது, அதோட நெத்தியில் பார்த்தா வைரங்களாக இருக்குது. இப்படியெல்லாம் உலகத்தில் பிராணிகளே இருக்காது. இன்னொன்று கூர்ந்து கவனித்துப்பார். மற்ற மான்கள் எல்லாம் இந்த மானுக்கு அருகில் வந்து முகர்ந்து பார்த்துவிட்டு இது நம்ம ஜாத்தியே இல்லைன்னு விலகி விலகி ஓடுகின்றன. இதுவும் மானாக இருந்தால் மான் கூட்டத்தோடு சேர்ந்து தானே இருக்கணும். மற்ற மான்கள் எல்லாம் இதற்கு அருகிலேயே வர மறுக்கின்றன. இது மான் அல்ல, ஏதோ ராட்சசர்களின் சூழ்ச்சி, நீ நிதானமாக செல் என்று லக்ஷ்மணன் சொன்னார். சீதை கேட்கவில்லை. அம்மானை விட்டு அம்மானை பிரார்த்தித்தார். அம்மான் என்றால் தன்னுடைய சுவாமியான ராமன். அவன் இருக்கும்போது வேற எந்த பொருளையும் ஆசைப்பட்டிருக்க கூடாது. அம்மானை விட்டு அம்மான் அந்த மானிடம் ஆசை கொண்டாள். சரி, ராமன் நான் சென்று அது அரக்கனாக இருந்தால் கொன்று விடுகிறேன், மானாக இருந்தால் பிடித்து வருகிறேன், எந்த வகையிலும் நஷ்டமில்லையே, நான் செல்கிறேன் என்று சொன்னான். லக்ஷ்மணனிடம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் கரன் தூஷண அனைவரையும் கொன்று விட்டார்களோ இல்லையோ, அதனால் எந்த ராட்சசர்கள் எப்போது நம்மை தாக்குவார்கள்னு தெரியாது. அவர்களோடு நாம் போர் செய்துள்ளோம்.
போர் செய்து வெற்றி பெற்று விட்டோம். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப தாக்கலாம். நீ இங்கு உன்னை கவனத்தை விட்டுவிடாதே, சீதையை ரட்சித்துக் கொண்டு இங்கேயே இரு, நான் சென்று வருகிறேன் சென்றார். மாரீச்சனை தொடர்ந்தார், அம்பாலே அடித்தார். அவன் மானின் உருவத்தை இழந்து தன்னுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டான். இறப்பதற்கு முன்னால் ஹா சீதே, ஹா லக்ஷ்மண என்று கத்தினான். கத்திவிட்டு உயிரை இழந்தான். அப்போது ராமன் புரிந்து கொண்டார் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்று. இங்கு இருந்த லக்ஷ்மணனும் சீதையும் இதை கேட்டவுடன் பதட்டம் அடைந்தாள் சீதை. லக்ஷ்மணனை, நீ உடனே புறப்படு, ராமனை காப்பதற்கு விரைந்து செல்ல வேண்டும் என்று சொன்னாள். லக்ஷ்மணன் மறுத்து விட்டான். என் அண்ணன் சொன்ன வார்த்தையை நான் மீறமாட்டேன். உன்னுடைய பர்த்தாவை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. 14,000 ராட்சசர்களை கொன்ற ராமனுடைய பிரபாவத்தை இன்னுமா சந்தேகப்பட வேண்டும்? ஒருவராலும் அவருக்கு எதுவும் நேராது, நீ கவலைப்படாதே, ஏதாவது சூழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னாள். ஆனால் சீதை கேட்கவில்லை. கடைசியாக சொன்னாள், தமுவாச ததஸ்தத்ர குபிதா ஜனகாத்மஜா சௌமித்ரே மித்ரரூபேண பிராதுஸ்துவமசி சத்ருவத். லக்ஷ்மணா, நீயும் நண்பன் என்கிற வேடத்தில் வந்த பகைவன் போல் உள்ளதே. மித்ர ரூபேண பிராதுஸ்துவமசி சத்ருவத். பரதன்தான் எதிரி என்று முதலில் நினைத்தோம். ஆனால் நீயும் பரதனோடு சேர்ந்து எதிரியே மித்திரனாக வேடமிட்டு கொண்டு வந்திருக்கிறாயோ? நீயும் ராஜ்யத்தை ஆசைப்பட்டாயா? இல்லை என்மேல் ஆசைப்பட்டாயா? ஏன் இப்படி ராமனை காக்க மறுக்கிறாய்? நீ உடனே செல்ல வேண்டும் என்று சீதை பேச, அவள் பேசியதை பொறுக்க முடியாமல் வன தேவதைகளிடம் லக்ஷ்மணன் பிரார்த்தித்தார். நீங்கள் தான் சாட்சி, நான் செல்லக்கூடாது, எனக்கு என் தர்மம் என்று தெரியும். ஆனால் சீதை பேசுவதை என்னால் தாங்க முடியவில்லை. நீங்கள் தான் சீதையை ரட்சிக்க வேண்டும். நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் சென்று திரும்ப வரும்பொழுது இந்த பர்ணசாலையில் ராமனும் சீதையும் சேர்ந்து இருக்கதை நான் காண வேண்டும். அது இல்லை என்றால் என்னால் வாழ முடியாதுன்னு பிரார்த்தித்து கொண்டு லக்ஷ்மணன் புறப்பட்டு சென்றான். அவன் சென்றதை பார்த்து ராவணன் இந்த பக்கமாக ஒரு பிராமணனின் வேஷத்தை அணிந்து கொண்டு வந்து சீதை அவனுக்கு சுஷ்ரூஷிகளை செய்ய தொடங்கினார். தான் யார் என்று ராவணன் சொன்னான். சொல்லி, எனக்கு மனைவியாகிவிடு, ராமன் காட்டில் இருக்கிறான், எந்த செல்வங்களும் அவனிடம் இல்லை, நீ நல்ல ராஜகுமாரியாக பிறந்தவள், ராஜா நான் உலகனைத்துக்கும் நான் அரசன், எனக்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எத்தனையோ சொல்லி பார்த்தான். சீதை மறுத்து விட்டாள். இந்திரனுடைய மனைவியை நீ அபகரணம் செய்தால் கூட வாழ்ந்து விடலாம் ராவணா, ராமனுடைய மனைவியை அபகரித்தால் உன்னால் வாழ முடியாது, தவறு செய்யாதே, விலகிச் சென்று விடுன்னு சொன்னாள். அவன் கேட்கவில்லை. சீதையைத்தான் அபகரித்தான். ஆகாச மார்க்கமாக புஷ்பக விமானத்தில் சென்றான். அதை ஜட்டாயு என்கிற கிருத்ர ராஜர், அவர் தசரதனுக்கு நெருங்கிய நண்பர். ராமன் அவரை ஒரு பெரியப்பா ஸ்தானத்தில் வைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவரோடு சேர்ந்து இருக்கலாம் என்றுதான் பஞ்சவட்டியை ஆசைப்பட்டே வந்தான். அந்த ஜட்டாயு மகாராஜர் சென்று ராவணனுக்கு உபதேசித்து பார்த்தார். ராவணன் கேட்கவில்லை. யுத்தம் செய்து பார்த்தார். தன்னுடைய சந்திரஹாசம் என்கிற வாளாலே அவர் இறகுகளையும் வெட்டினான், அவருடைய கால்களையும் வெட்டினார். ஜட்டாயு கீழே விழுந்து விட்டார். ராவணன் மேலே லங்கைக்கு சென்றான். இந்த பக்கம் ராமனும் லக்ஷ்மணனும் சந்தித்து கொண்டார்கள். ஏன் தனியாக விட்டு வந்தா என்று ராமன் கேட்டார். சீதை தான் செல்லச் சொன்னாள் என்று சொல்ல இருவருமாக பர்ணசாலைக்கு வந்தார்கள். சீதையை காணவில்லை. நதிக்கரைக்கு சென்றார்கள். சீதையை காணவில்லை. தாங்கள் காய்கனிகளை உண்ணும் இடத்துக்கு சென்றார்கள். சீதையை காணவில்லை. அவள் பூக்களை பறிக்கும் இடத்துக்கு சென்றார்கள். சீதையை காணவில்லை. எல்லா இடத்திலும் தேடத் தொடங்கினார்கள். அப்போது சீதை ஆகாச மார்க்கத்தில் செல்லும் போது ஒவ்வொருவராக பார்த்து பிரார்த்திக்கிறார். அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் இருக்குமே, மரங்களை பார்த்து என்னை தேடி ராமன் வருவார், நான் எங்கு சென்றிருக்கிறேன் என்று அவருக்கு தெரியாது, நீங்கள் தான் அவருக்கு செய்தி சொல்ல வேண்டும், ராவணன் தான் சீதையை தூக்கிச் சென்றான் என்று ராமனுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று விலங்குகளிடம் பிரார்த்தித்தாள், மரங்களிடம் பிரார்த்தித்தாள், கோதாவரியிடம் பிரார்த்தித்தாள். ஹம்சசாரச சங்குஷ்டாம் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. கோதாவரி தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். ராமன் உன்னுடைய கரைகளுக்கு வந்து அழுவான், நான் எங்கே என்று தெரியாமல் அரத்துவான். அப்போது ராவணன்தான் சீதையை அபகரித்து சென்றான் என்று அறிவித்து விட வேண்டும். நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லிச் சென்றாள். அவள் சொன்னபடி ராமனும் வந்தான். கோதாவரி கரையில் தேடினான். எங்கும் சீதையை காணவில்லை. அங்கு ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை பார்த்தவுடன் முன்னால் நடந்த சரித்திரம் ஒன்று ராமனுக்கு ஞாபகம் வர அழுது கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டான். அஸ்மின் மயாசார்த்தம் உதாரசீலா ஷிலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா மந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா
துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம். கோதாவரியில் இவர்கள் அனைவரும் குளிக்கும் பொழுது ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு நீச்சல் போட்டி நடந்தது. யார் இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று தொட்டுவிட்டு மறுபடியும் இக்கரைக்கு முதலிலே வருகிறார்கள் என்று ராமனுக்கும் சீதைக்கும் போட்டி. சரி என்று ராமன் நீந்த தொடங்கினான். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்றான். அங்கிருந்து பாதி தூரம் திரும்ப வந்து விட்டார். சீதை எங்கே இருக்கிறாள்னு பார்த்தா அவ இன்னும் போயே சேரல, அக்கறைக்கே போய் சேரவில்லை, மெதுவாக சென்று கொண்டிருக்காள். இவர் வசிஷ்டருடைய சிஷ்யர், தசரதனுடைய குமாரர், நன்னா எல்லா வித்தியைகளும் தெரிந்தவர். ஒரு நிமிடம் யோசித்தார், யாரை ஜெயிப்பதற்காக முயற்சி செய்கிறோம்? என்ன கும்பகர்ணனோட சண்டையா, கரதூஷணர்களோட சண்டையா? நம் மனைவியான சீதையிடம் தோற்காமல் யாரிடத்தில் தோற்கப் போகிறோம்? சரி, நாம் ஜெயித்து பிரயோஜனமில்லை, சீதை ஜெயிக்கட்டும் என்று முடிவு செய்து மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு நேர கோதாவரியினுடைய அடியில் போய் அமர்ந்து கொண்டார். சீதை சென்றாள், அக்கறையை தொட்டாள், திரும்ப இக்கரைக்கு வந்து ஏறி இந்த கல்லில் தான் அமர்ந்து கொண்டாளாம். சரி, சீதை கரைக்கு சென்று விட்டாள் தெரிஞ்சு ராமன் மேலே வந்தார். மெதுவா கரைக்கு வந்து சேர்ந்தார். இந்த கல்லில் அமர்ந்து கொண்டு லக்ஷ்மணனையும் கூட்டிக் கொண்டு சீதை ராமனை பார்த்து பரிகாசம் தோத்த சிரித்தாளாம். என்ன வசிஷ்டருடைய சிஷ்யர், விஸ்வாமித்திரர்கிட்டலாம் ஏதோ மந்திரங்கள்லாம் கத்துண்டேன்னு சொன்னீங்களே, உங்க ராமனுக்கு நீச்சலே தெரியாதா? நான் வெறும் பெண், அவனை விட சிறியவள், எனக்கே வேகமா நீந்த தெரியறது, உங்க ராமனுக்கு இவ்வளவுதான் தெரியுமா என்று லக்ஷ்மணனோடு சேர்ந்து சீதை பரிகாசம் செய்தாளாம். அஸ்மின் மயாசார்த்தம் உதாரசீலா ஷிலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா. லக்ஷ்மணா, இந்த கல்லில் தானே அமர்ந்திருந்தாள். மந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா. இதுவரைக்கும் சீதை நாட்டில் இருக்கும்போது புன்முறுவல் செய்து மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். காட்டுக்கு வந்த பிறகுதான் வாய்விட்டு சிரிப்பதையே நான் பார்த்தேன். ஜாதஹாசா, ஹாசம் என்றால் வாய்விட்டு சிரிப்பு, ஸ்மிதம் என்றால் புன்முறுவல் மட்டும்தான். மந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாத்தம். உன்னோடு சேர்ந்து எவ்வளவு கேலி செய்திருப்பாள் என்னை. அந்த சரித்திரம் ஞாபகம் வருகிறது. கல் உள்ளது, நான் உள்ளேன், நீ இருக்கிறாய், சீதை மட்டும்தான் இல்லை என்று அழத் தொடங்கினார். கோதாவரி வாயே திறக்கவில்லை. ராவணனை கண்டு பயம். ராவணன் இருப்பது லங்கையில் எவ்வளவோ தொலைவில், கோதாவரி இருப்பது பாரதத்துக்கு நடுவில் பஞ்சவட்டிக்கு அருகில். ஆனால் எங்கோ இருக்கும் ராவணனிடத்தில் பயத்தாலே கோதாவரி வாயே திறக்கவில்லை. ஆண்டாள் தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு பாடினாள். 5வது பாசுரத்தில் மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு பாடினாள். என்ன தூய்மை? யமுனைக்கு என்ன தூய்மை? யமுனை தூய்மையானதுன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் தூய்மை அற்றவர்கள்னு தெரியறதே, அது யாருன்னால் கோதாவரி தான் தூய்மையற்றது. ராமன் கைங்கரியத்தையே இழந்தது. யமுனை கம்சனுடைய மாளிகைக்கு பின்னாடியே ஓடுறது, தள்ளி எல்லாம் இல்லை. ராவண பவனத்துக்கும் கோதாவரிக்கும் மிகுந்த இடைவெளி உண்டு. ஆனாலும் பயந்து விட்டது கோதாவரி. யமுனை கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாடியே ஓடின்றிருக்கு. ஆனால் வசுதேவர் யமுனையை கடக்க வேண்டும் என்று சென்றபோது உயரமாக ஓடிக்கொண்டிருந்த யமுனை அவர் முழந்தாள் அளவுக்கு தன் அளவை குறைத்து கொண்டது. ஜானுமாத்ரோத கௌ எயவுன்னு பாகவதத்தில் வியாசர் தெரிவிக்கிறார். முழந்தாள் அளவு வற்றி கொடுத்தாள் யமுனை. அப்ப கிருஷ்ண கைங்கரியத்தை விடாமல் செய்தபடியால் யமுனைக்கு ஏற்றம் தூய பெருநீர் யமுனை. ராம கைங்கரியத்தை இழந்தபடியால் கோதாவரிக்கு தாழ்ச்சி. ஆனால் கோதாவரி ஒரு பிராயச்சித்தம் பண்ணிடுத்தான். இல்லாட்டா நமக்கு சந்தேகம் வரும், இப்போ கோதாவரியில் போய் குளிக்கலாமா வேண்டாமா, யமுனையில் மட்டும் குளிக்கணும், கோதாவரியில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னால் அப்படி அல்ல. இந்த திரேதா யுகத்தில் பாபம் பண்ணித்தோல்லையோ, தவறு செய்தது. அதற்கு மேலே கலியுகத்தில் ஆண்டாள் அவதரிக்கும் போது கோதா என்று பெயர் ஏற்பட்டதே. அவளுடைய பெயரை தன்னுடைய பேருக்குள்ள அடக்கின்றிருக்கே கோதாவரி என்கிற நதி. அதனாலே மறுபடியும் புனிதமானதுன்னு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஆகையால் கோதாவரி இழந்தாள். ராமனுக்கு மிகுந்த கோபம். இன்று இரவுக்குள் சீதையை என்னிடத்தில் யார் ஒப்படைக்க வேண்டும்? அவள் என்ன சிரிப்போடு இருந்தாலோ சிரிப்பு மாறாமல் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உலகத்தையே புரட்டி போட்டு விடுவேன் என்று பேசினார். கடைசியாக தேடி சென்றார்கள். அங்கு ஜட்டாயு அடிபட்டு கீழே விழுந்திருப்பதை கண்டார்கள். அவர் உயிர் பிரிந்து கொண்டே இருக்கிறது. ராமன் வந்ததை கண்டார். யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே கிரியமானா மயாதிருஷ்டா ராவணேன பலீயசி. ராவணன் தான் சீதையை அழைத்து கொண்டு சென்றார். யாம் ஓஷதிமிவ அன்வேஷசி. ராமா, நீ மருந்து தேடுகிறாய், உன்னுடைய வலிக்கு ஒரு மருந்து தேடுகிறாய். அந்த மருந்து தான் சீதை. அவளை ராவணன் தான் தூக்கிச் சென்றான், நான் கண்டேன், யுத்தம் செய்து பார்த்தேன், என்னால் ஜெயிக்க முடியவில்லை, என்னை கொன்று விட்டான். நீ ராவணனை தேடி சீதையை மீட்க வேண்டும்னு சொன்னார். அதுக்கு நடுவில்
உயிர் பிரிய போகிறது. சொல்கிறதுக்கு இருக்கிறது 4 வார்த்தை சொல்கிறதுக்கு தான் சமயமே இருக்குது. யாம் ஓஷதிமிவ அன்வேஷசி, எந்த ஒரு சீதையை ஒரு மருந்து போலே நீ தேடுகிறாயோ அவளை ராவணன் அழைத்து சென்றான்னு சொல்லணுமோ இல்லையோ. ஆரம்பிக்கிறார், ஆயுஷ்மன், ராமா நீ நீடூழி வாழ வேண்டும், சீதையை ராவணன் தான் தூக்கிச் சென்றான்னு. அந்த சமயத்திலும் ராமனுடைய அழகை பார்த்து மங்களாசாசனம் செய்ய முடியாமல் இருக்கவில்லை அவளாடே. அப்படிப்பட்ட அழகு சொன்னார். சரி என்று ஜட்டாயு மரணமடைந்தார். ராமன் தெரிந்து கொண்டான். யாகதேர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாதः கச்சலோகான் அனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்கிருதஸ்ச மயானக. குற்றமற்றவரான ஜட்டாயுவே, உமக்கு அந்திம சடங்குகளை எல்லாம் நான் செய்கிறேன். யாகதிர் யஜ்ஞசீலானாம், வாழ்க்கை முழுவதும் யாகம் செய்தவர்களுக்கு என்ன உயர்ந்த பதவி கிடைக்குமோ. ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி, 3 அக்னிகளை வைத்து வாழ்நாள் முழுவதும் ரட்சித்தவன் அந்த அந்தணன் எந்த உயர்ந்த பதவியை அடைகிறானோ. அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம், வாழ்க்கை முழுவதும் பூமியை தானம் செய்தே வாழ்ந்தவர்களுக்கு என்ன உயர்ந்த பதவி கிடைக்குமோ, திரும்பி வராத பதவி. அபராவர்த்தினாம் யாச்ச, எங்கு சென்றால் திரும்புவதே கிடையாதோ அப்பேற்பட்ட முக்தியை உமக்கு கொடுக்கிறேன். என்ன செய்தார் ஜட்டாயு? கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் செய்தாரானால் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். யாராவது கேள்வி கேட்கட்டுமே, நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையாலே நீ முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னார். ஜட்டாயுவும் முக்தி அடைந்தார். ராமன் அவரை இழந்த வருத்தம், எத்தனை வருத்தங்கள்! ராஜ்யாத் பிரம்சா வனே வாசகா சீதா நஷ்டா ஹதோத்விஜா ஈதிருஷி மம லக்ஷ்மிஹின்னு ராமன் வருந்துகிறார். தந்தையோடு சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அங்கிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். ராஜ்யாத் பிரம்சா, வனத்திலே வாழ வேண்டியதாக இருந்தது. சரி, சீதையோடு சேர்ந்து ஆனந்தமாக காட்டில் இருக்கலாம்னு பார்த்தேன். சீதா நஷ்டா, ஒரு ராவணன் தூக்கிச் சென்றான். சரி, இந்த பக்ஷிராஜனான இவருடைய சிறகுக்கு கீழாவது, ஜட்டாயுவின் சிறகுக்கு கீழே ஒதுங்கி வாழலாம் நினைச்சேன். ஹதோத்விஜா, அந்த ஜட்டாயுவும் இழந்து விட்டார். என்னுடைய தௌர்பாகியத்தை என்ன என்று சொல்லுவது என்று ராமன் வருந்தி ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரங்களை அங்கு செய்து இருந்தார். மேலே என்ன நடந்தது என்பதை அடுத்த நாள் நாளை நாம் அனுபவிக்கலாம்.